நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். வாசித்துட்டு இதுக்கு போக போகிறோம். ஒரு வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2:7 வாசிங்க. கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவன், மகிமையாய் வெளிப்படுகிறவர், உம்முடைய மகத்துவங்களை எங்கள் மத்தியில் வெளிப்படுத்த நீர் வல்லமையுள்ளவராக இருக்கிறீர். தகப்பனே, திரளான ஜனங்களுக்கு அல்ல ஆண்டவரே, சொற்ப ஜனங்களுக்கு உம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்தினீர். உம்முடைய வார்த்தைகள் மகத்துவம் உள்ளவைகள். நீர் எழுதி கொடுத்த நோக்கத்தை நீர் எங்கள் மத்தியில் நீர் வெளிப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். எவரை கொண்டும் பிரகாசிக்க உங்களால் முடியும் ஆண்டவரே. கழுதையை கொண்டும் பேச நீர் வல்லமையுள்ளவராக இருக்கிறீர். குறைவான மனுஷனை கொண்டு நிறைவான தேவன் வெளிப்படுவீராக. மாம்சமான மனுஷனை கொண்டு ஆவியான தேவன் வெளிப்படுவீராக. பலவீனமான மனுஷனை கொண்டு பலமான தேவன் வெளிப்படுவீராக. இரக்கங்களின் தேவனே, ஒரு விசை எங்கள் மத்தியில் உம்முடைய இரக்கத்தை, கிருபையை நீர் காட்டும்படி நாங்கள் செபிக்கிறோம். நீர் பேசும், நீர் இடைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. இது இவ்வளோதான் உயர்த்த முடியும்ல, அதுக்கு மேலே உயராது. அப்போ நீங்கள் பாடம் எடுக்க முடியாது. இதில் நான் தான் எடுக்க முடியும். சரியா கவனிங்க. இந்த பாடத்தை இப்போ நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்தா தான் புரியும். நடுவில் கண்டிப்பாக புரியவே புரியாது. நடுவில் நீங்கள் விட்டுட்டு கான்சன்ட்ரேஷன் விட்டாலும் புரியாது. சரியா கவனிங்க. சரி, ஆல்வேஸ் ஐ எம் ஸ்டார்டிங் திஸ் பைபிள் ஸ்டடி வித் ஒன் கொஸ்டின். அதே கொஸ்டினோட நான் இப்போ ஆரம்பிக்கிறேன். எத்தனை பேர் கான்ஃபிடென்ட் இருக்கு நான் பரலோகத்துக்கு போவேன்னு? ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ஹேண்ட்ஸ். என்ன அப்போ மற்றவங்களாம் வந்தால் பார்க்கலாம் அப்படின்றீங்களா? கண்டிப்பாக நான் பரலோகம் போவேன் அப்படின்றவங்க எத்தனை பேர் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க? ஷூரா? ஓகேவா? ஆமாம் தானே? ரைட். இப்போ நம்ம முடியும் போது தான் பார்க்க போனோம் அதை. சரியா? ஆதியாகமத்தில் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2:7 நீங்கள் கவனிச்சிட்டே வாங்க. இப்போ நமக்கு பைபிள் வாசிக்கிறதுலாம் 2வது தான். நீங்கள் விஷயத்தை மட்டும் கவனிச்சிட்டே வாங்க. 2:7 ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஆண்டவர் சபையை பார்த்து இதை சொல்கிறாரு. மீட்கப்பட்ட சபையை பார்த்து, தன்னுடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட சபையை பார்த்து இந்த வார்த்தை சொல்கிறாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அப்போது சபைக்கு வர்றது ஜெயம் இல்லை, சபைக்கு வந்த பிறகு ஜெயம் பெற வேண்டியிருக்கு. நான் சொல்கிறது புரியுதா? நம்ம சபைக்கு வர்றதே ஜெயமாக பார்த்துட்டோம். நான் சபைக்கு வந்துட்டாலே உலகத்தை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், சபையை பார்த்து ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் அப்படின்னு இருக்கு. இந்த ஜீவ விருட்சத்தின் கனி அப்படின்னா என்னன்னு கேட்டால், ஜீவ விருட்சம் அப்படிங்கிறது ஒரு ஜீவ விருட்சம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் நித்திய ஜீவன் அப்படின்னு அர்த்தம். ஜீவ விருட்சத்துக்கு நித்திய ஜீவன் என்னென்னா, ஜீவ விருட்சத்தை பற்றி பைபிள் சொல்லுது 3ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில், இதை புசித்து அவன் என்றென்றைக்கும் உயிரோடு கூட இராதபடி அப்படின்னு இருக்கு. அப்போ இதை சாப்பிட்டா என்னென்னைக்கும் என்ன இருக்குது? உயிரோடு இருக்கும். அதுக்கு பேர் தான் நித்திய ஜீவன். என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? நித்திய ஜீவன். அப்போ ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு. புரியுதுங்களா? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு, ஜீவ விருட்சம் உண்டு. அதை தான் பைபிள் இங்கே சொல்லுது. அப்போ இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்கணும்னா ஏதோ சில காரியங்களை ஜெயம் பெற வேணும்னு கர்த்தர் எதை பார்த்து சொல்கிறாரு? சபையை பார்த்து சொல்கிறார். சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நீ சில காரியங்களை ஜெயம் பெற்றால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நீ புசிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கணும்னா நான் எதை ஜெயம் பெற வேண்டும்? சபைக்கு மெம்பராக இருக்கிறது மட்டும் பரலோகத்திற்கு கொண்டு போகாது. நான் ஒரு ஆவிக்குரிய சபையில் அங்கத்தினராக இருக்கிறேன், நான் வாரம் சர்ச்சுக்கு வரேன், தசமம் காணிக்க கொடுக்குறேன், அதனால் கன்ஃபார்மாக பரலோகத்துக்கு போவேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 100% ஏமாந்துட்டீங்கன்னு அர்த்தம். அது கொண்டு போகாது. ஒரு ஸ்கூலில் ஒரு பிள்ளையை சேர்த்து விடுறதுனால மட்டும் பையன் இன்ஜினியர் ஆகிட மாட்டான். அங்கே கொடுக்குற பாடத்தை படித்து அவன் எக்ஸாமினேஷனை பாஸ் பண்ணணும். அதை ஜெயம் பெற்றால் மட்டுமே அவன் அடுத்த கிளாஸுக்கு போவான், இல்லையா? அதே மாதிரி தான் சபை என்பது உங்களை கொண்டு நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வைக்கிறதுக்கு பழக்கப்பக்குவேற இடம், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற இடம்,
உங்களை உருவாக்குற இடம். ஆனால் இது உங்களை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்காது. நீங்கள் தான் போய் பரலோகத்தில் சேர வேண்டும். சபை அஷூரன்ஸ் கொடுக்காது. நீங்கள் எங்கள் சபையில் மெம்பரை யாராவது சொல்லியிருக்கிறாங்களா, என் சபையில் சேர்ந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஹெவனில் உங்களுக்கு ஒரு சீட் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்களா? கோட்டா சிஸ்டமில் அப்படி கிடையாது. சபை பரலோகத்துக்கு போகிறதுக்கு சொல்லிக் கொடுக்குற இடம். ஊழியக்காரர்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கு சொல்லிக் கொடுக்குறார்கள், அவ்வளோதான். நாங்களுமே போகணும், எங்களுக்குமே அஷூரன்ஸ் கிடையாது. நாங்களுமே என்ன செஞ்சிடணும், அதுக்கான ஆயத்த பண்ணி, நான் ஒரு பாஸ்டர் ஆகிட்டேன், இல்லை ஒரு சர்ச்சில் வந்து மென்டர் ஆகிட்டேன், ஸோ கண்டிப்பாக நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், எனக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு யாருமே சொல்ல முடியாது. அதெல்லாம் கொண்டு போகாது. அப்போ நான் பரலோகத்துக்கு போகணும், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும், நான் ஜீவ விருட்சத்தை பெறணும் அப்படின்னா நான் சில காரியங்களை ஜெயம் பெற வேண்டி இருக்கிறது. எதை ஜெயம் பெற்றால் நான் அங்கே போக முடியும், என்ன பண்ணால் நான் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் சில காரியங்களை, ஆதியாகமங்கிறது நம்மளுடைய ஹோல் மேப், நம்முடைய ஆவிக்குரிய உலக பிரகாரமான எல்லா மேப்பும் எங்கே தான் இருக்குது. நான் ஜாகிரபிக்கல் மேப் மட்டும் சொல்ல, ஸ்பிரிச்சுவல் மேப். நான் பைபிளை வந்து எப்படி பிடிக்கலன்னு நான் வந்து சில ஊழியக்காரங்களையும் பார்த்துருக்கேன். மிகப்பெரிய ஊழியக்காரர்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. நம்ம டோட்டல் வேதாகமத்தை 2ஆக பிரிக்கிறோம் இல்லையா? எப்படி பிரிக்கிறோம்? அது வந்து நார்மல். ஆக்சுவலாக ஸ்பிரிச்சுவலாக பிரிக்கிறவங்க எப்படி பிரிப்பாங்கன்னா, ஆதியாகமம் 11 வரைக்கும் ஒன்றும், 11 ரெஸ்ட். டோட்டல் பைபிளுமே அப்படி தான் பிரிக்கணும். ஆதியாகமம் 1 முதல் 11 வரைக்கும் ஒரு அதில் அங்கே வந்து ஒரு மேப் இருக்குது, ப்ளூ பிரிண்ட் இருக்குது. அந்த மேப்பையும் அந்த ப்ளூ பிரிண்ட்டையும் அந்த அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறதான நீங்கள் சீக்ரெட்ஸையும் தெரிந்து கொண்டால் மட்டுமே ரெஸ்ட் ஆஃப் பைபிளை படிக்கிறது ஈஸியாக இருக்கும். நமக்கு நிறைய அதில் தெரிய மாட்டேங்குது, நிறைய விஷயங்கள் அதில் புரிஞ்சுக்கல. நம்ம அந்த 11 அதிகாரத்துக்குள்ளேருந்து தான் நம்ம மிக முக்கியமாக பார்க்க போகிறோம். அதிலும் குறிப்பாக இன்றைக்கி நம்ம அந்த முதல் 3 அதிகாரத்துக்குள்ளே இருந்து தான் பார்க்க போகிறோம். பைபிளில் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப அவசியம். இதில் எதுவுமே எக்ஸ்ட்ரா கிடையாது, இருந்துட்டு போட்டுன்னு கிடையாது. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாட்டு கமா கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. அது உண்மை, 100% உண்மை. அதான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பரலோகத்தில் இந்த ஜீவ விருட்சத்தை பற்றி, ஆதியாகமத்தில் இந்த ஜீவ விருட்சத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜீவ விருட்சம் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நமக்கு சொல்லியிருக்குது. நாம் இப்போ அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரியா? ஆண்டவர் ஆதியில் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். சரியா? தண்ணீர் எல்லாம் ஒரு இடத்தில் சேர கடவுது. 1:10 வெட்டாந்தரை உண்டாக கடவுது. இந்த வெட்டாந்தரையில் கர்த்தர் ஒரு காரியத்தை உண்டாக்குகிறார். ஆண்டவர் ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். அந்த தோட்டத்துக்கு பேர் என்னது? அப்படிதான் இருக்குதா? ஏதேன் தோட்டம் தான் இருக்குதா? சும்மா சொல்லுங்கள். இது வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டடி, அவ்வளோதான். நீங்கள் நல்லா பேசலாம், கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லலாம், முடியும் போது சந்தேகங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக யூ ஹேவ் அ சான்ஸ். நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யலாம், முடியும் போது சந்தேகங்கள் கேட்கலாம். சரியா? வாசிங்க 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. 2:8. கொஞ்சம் எல்லாம் கவனிங்க, அவங்க வாசிக்கிறது கொஞ்சம் கவனிங்க. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் எனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். சரி, ஓகே, ரைட். இங்கிலீஷ்ல வாசிமா. The Lord God planted a garden eastward in Eden. அப்படி இருமா. அந்த பிள்ளை வாசத்தை கவனிச்சிங்களா? Planted a garden in eastward in ஏதேனுங்கிறது தோட்டம் இல்லை, ஏதேனில் தான் தோட்டம் இருக்கிறது. அதான் ரொம்ப முக்கியம். வாசிங்க அங்கே அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பார்த்துங்க. இதுதான் பூமி. தண்ணீர் எல்லாம் ஒரு இடத்தில் சேர கடவுது, வெட்டாந்தரை உண்டாக கடவுது. இது ஒரு அசம்ஷன். இது பூமியான்னு கேட்காதீங்க. இப்படி ஒரு உருண்டையை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லாதீங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச உருண்டை, அவ்வளோதான். சரியா? இப்போ இந்த பூமியில் ஆண்டவர் தண்ணீர் எல்லாம் ஒரு இடத்தில் சேர கடவுது, வெட்டாந்தரை உண்டாக கடவுது. நான் அது ஒரு அசம்ஷனுக்கு தான் உங்களுக்கு புரியறதுக்காக போடுறேன். சரிங்களா? இப்போ தண்ணி இந்த பக்கம் எல்லாம் ஒரு இடத்துல, நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த 5 கண்டம்லாம் இப்போ வந்தது தான், நோவா காலத்துக்கு அப்புறம் வந்தது தான். சரிங்களா? ஆண்டவர் ஆரம்பத்தில் உண்டாக்கும் போது ஒரே கண்டம் தான், ஒரே பூமி தான். தண்ணீர் எல்லாம் ஒரு இடத்தில் சேர கடவுது, வெட்டாந்தரை உண்டாக கடவுது. தான் இப்படி சும்மா இப்படி போட்டிருக்கிற ஒரு அசம்ஷனுக்காக. இப்போ இந்த தண்ணீர் உள்ள இடத்துக்கு பேர் சமுத்திரம் என்று பெயரிட்டார். சரியா? வெட்டாந்தரைக்கு பூமி என்று பெயரிட்டார். 1:10-11 ஆதியாகமத்தில் இருக்குது. இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் அதில் இருக்குது. இப்போ ஆண்டவர் இதில் ஏதேனை உண்டாக்குகிறார். சரியா? ஏதேனுங்கிறது என்னது? தோட்டம் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல ஏதேனை உண்டாக்குகிறார்.
ஏதேனின் கிழக்கே ஒரு தோட்டத்தை உண்டாக்குகிறார். புரியுதுங்களா? இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும், அது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வாசிங்க, அதே 2ஆம் அதிகாரம் தமிழ்லேயே வாசிங்க, 10வது வசனம் வாசிங்க. 2:10. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி, தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஏதேனிலிருந்து ஒரு நதி புறப்பட்டு அங்கே இருந்து பிரிந்து. அப்ப நல்லா கவனிங்க, ஏதேனிலிருந்து ஒரு நதி பிறந்து தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி. ஏதேன் தோட்டத்திலிருந்து நதி இல்லை, ஏதேனிலிருந்து ஒரு நதி புறப்பட்டு தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி. அப்ப கண்டிப்பா ஏதேன் வேற, தோட்டம் வேற. ஏதேனுங்கிறது வேற, தோட்டங்கிறது வேற. இந்த நமக்கு புரியணும். இது வரைக்கும் நம்ம ஏதேனே என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? தோட்டம், ஏதேன் தோட்டம், ஏதேன் தோட்டம். ஏன் நம்ம அதை அப்படி நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓமான் மஸ்கட்னா நான் எப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, மஸ்கட்டுங்கிறது நாடு, ஓமனுங்கிறது தலைநகரம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஓமனுங்கிறது தான் நாடு, மஸ்கட்டுங்கிறது தான் தலைநகரம். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி எப்படி நினச்சா, மஸ்கட்டுங்கிறது நாடு, ஓமனுங்கிறது ஒரு ஊர் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ரிவர்ஸாக நினச்சிட்டோம், ஏதேனுங்கிறதில் ஒரு கார்டன் இருக்கிறது, அதனால ஈடன் கார்டன். ஏதேனுங்கிறது ஒரு இடம், கார்டனுங்கிறது ஒரு தோட்டம். ஏன் இதுக்கெல்லாம் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன்னா காரணம் இல்லாமல் தரல. கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தால் தான் புரியும். சரியா? இப்போ தேவன் மனுஷனை கொண்டு போய் எங்கே வைக்கிறாரு? தோட்டத்தில் வச்சுட்டார், இங்கே வச்சுட்டார். சரிங்களா? இப்போ தேவன் தோட்டத்தில் மிக முக்கியமான 3 காரியங்களை உண்டாக்குகிறார். அதாவது நிறைய உண்டாக்குறார், நமக்கு தேவையான 3 காரியங்களை உண்டாக்குகிறார். வாசிங்க, 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். 3 விருட்சங்களை உண்டு பண்றார் பாருங்க. அங்க 3 விதமான விருட்சம் இருக்கா? 1 பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு ஏற்றதுமான. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 1 சாப்பிடலாம், 2 சாப்பிடக்கூடாது, 3 ஜீவ விருட்சம். இல்லையா? இதை என்ன பண்ணணும்? இதை சாப்பிட்லாம், இதை சாப்பிடக்கூடாது. சரியா? ஏன் நான் இதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு வசனம் வாசிங்க, 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே. அப்ப இத ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கட்டளை கொடுத்துட்டாரு. இது என்ன செய்யலாம்? நீ சாப்பிடலாம், அதான் எழுதி இருக்கிறேன், சாப்பிடலாம். அடுத்து தொடர்ந்து ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அப்ப இத என்ன பண்ணிட்டாரு? சாப்பிடக்கூடாது, அதையும் சொல்லிட்டாரு. சரியா? அடுத்து அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அப்புறம் பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. இத பத்தி பேச்சே இல்ல பாருங்க. இதை என்ன பண்ணலான்ற பேச்சே இல்ல பாருங்க. இதை சாப்பிடலான்னு சொல்லிட்டாரு, 3 உண்டாக்கி இருக்கிறாரு, அதில் 1 சாப்பிடுன்ட்டாரு, இன்னொன்று சாப்பிடக்கூடாதுன்ட்டாரு. இதை பற்றி கட்டளையே கொடுக்கல, இதை பற்றி பேச்சே கிடையாது. அந்த இடத்துல என்ன பண்ணணும்னே சொல்லலை. ஏன்னு சொன்னால், இது அப்போ சாப்பிட்றதுக்கு தேவையான ஒரு காரணமே ஏற்படலை. இது இருக்குது, ஆல்ரெடி அங்கே தான் இருக்குது. ஆனால் இதை சாப்பிட்றதுமோ சாப்பிடக்கூடாதோ அந்த கான்செப்டே அங்கே இல்லை. ஏன்னு சொன்னால், ஜீவ விருட்சத்தை பற்றினுடைய அதோடைய தன்மையே வேறு, அதுவும் அங்கே இருக்குது. அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அப்போ 1 சாப்பிட்லாம், இன்னொன்று சாப்பிடக்கூடாது. இது 2 மட்டும் சொல்லிட்டாரு, இதை என்ன பண்ணலான்னு சொல்லலை. ஆனால் ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிங்கன்னா, ஜீவ விருட்சத்தை பற்றி பேசும்போதெல்லாம் ஒரு வேர்டை ஒன்றா யூஸ் பண்ணுறாரு ஆண்டவர். ரொம்ப முக்கியமான வேர்டு யூஸ் பண்ணுறாரு. 2:9 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும். என்னது நடுவிலே? இந்த நடுவில்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணிட்டே இருக்கிறார் பாருங்க. சென்டர். சரியா? 2:7 ஆதியாகமத்தின் புத்தகம் 2:7, சாரி வெளிப்படுத்தல் 2:7 என்ன வாசித்தோம்? 2:7 வாசி. சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் சென்டர். இந்த சென்டர்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிட்டே இருக்காரு பாருங்க அடிக்கடி. அந்த வார்த்தை அந்த ஜீவ விருட்சத்தை பத்தி சொல்ற இடத்துல எல்லாம் எதை யூஸ் பண்றாரு? சென்டர் சென்டர் சென்டர்னு சொல்றாரு. தோட்டத்தின் மத்தியில், பரதேசியின் மத்தியில். அப்போ இந்த ஜீவ விருட்சம் இந்த கார்டன்ல எங்க இருக்குது? சென்டர்ல இருக்கு. சென்டர் பாயிண்ட் இங்கே தான் இருக்கு. இதுதான் ஜீவ விருட்சம்.
ஓகே, இப்போ நம்ம கான்செப்ட் தொடங்குது. அது எந்த கான்செப்ட் தொடங்குது? ஆதாமை படைச்சாரு, கொண்டு வந்து வச்சாரு, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார், அவன் சாப்பிட்டான். இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? தெரியும். இப்போ இந்த ஆதாம் செய்த முதலாவது பாவம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஆதாம் செய்த முதலாவது பாவம் என்ன? புசித்தான் இல்லையா? ஆமாம் தானே? ஆமாம், அது இல்லை. கவனிங்க, ஆதாமுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இந்த தோட்டத்தை அவன் என்ன செய்யணும்? பண்படுத்தணும். இன்னொன்னு காக்கவும். யாருக்கிட்ட இருந்து? கர்த்தர் படைக்கும் போது ஒரு வித்தியாசமாக ஒன்று படைக்கிறார் பாருங்களேன். அது நீங்கள் இதெல்லாம் ஆதியாகமத்தில் தான் இருக்குது. நம்ம பார்க்குறது எல்லாமே ஆதியாகமத்தில் தான் இருக்குது. 1:24 வாசிங்க. ஆதியாகமம் 1:24. தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். காட்டு மிருகம் நாட்டு மிருகம்னா என்ன? காட்டில் வாழ்ந்தா காட்டு மிருகம், நாட்டில் வாழ்ந்தா நாட்டு மிருகம். இதில் என்ன கேள்வின்னு கேட்குறீங்களா? சரி, ஆண்டவர் படைக்கும் போது காடு நாடு இருந்ததா? ஆண்டவர் படைக்கும் போது காடு நாடு அப்படின்னு இருந்ததா இல்லையா? ஏன் இப்படி என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க எல்லாரும்? இதெல்லாம் நம்ம ஆதியாகமத்துல தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்கள் கையில் இந்த பைபிள் தான் பார்க்குறோம். சும்மா பதில் சொல்லுங்க. வா பிரதர், நீங்கள் தான் ஆக்டிவாக பேசுகிறாள். சொல்லுங்க, காடு நாடு இருந்ததா இல்லையா? இல்லை. நாடுனா என்ன? மக்கள் இருக்கிற இடம் இல்லையா? அப்போது அந்த மக்கள் இருக்கிற இடம், அங்கே ஒரு ஆளுகை இருக்கும், அந்த இடத்துல எல்லோரும் இருப்பாங்க, எல்லாம் புழங்குற இடம் தான் இது. இது யாருமே இல்லாமல் வெறும் மிருகம் மட்டும் இருக்கிற இடத்துக்கு பேர் என்னது? இப்போ இந்த கார்டனுக்குள்ளே யார் இருக்கிறா? ஒரு ஃபேமிலி இருக்குது. ஃபேமிலியோட கண்ட்ரோலுக்குள்ளே கார்டன் இருக்குது. அப்படி தானே? சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. அப்போ ஆடாமுடைய இதான் ராஜ்யபாரம். ஆளுங்கன்னா அவன் தான் ராஜா, கிங். நான் சொல்கிறது புரியுதா? சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். அப்போ அவன் யார்? அவன் ஒரு கிங். என்ன, அந்த கிங்டமுக்கு வந்து அரியாசனம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு குயின் மட்டும் இருக்குது. மற்றபடி லேண்டெல்லாம் இருக்குது, பக்கா எல்லாமே இருக்குது. கேட்குற மாதிரி மக்கள் யாருமே இல்லை. ஒரு அவன் ஆளுகை செய்ய வேண்டியது அந்த அம்மாவை மட்டும்தான். அதான் இருக்கிறதுலே கஷ்டம். மற்றபடி எல்லாமே ஈஸி. நீங்கள் ஒரு நாட்டையே ஆண்டுடலாம், வீட்டை ஆள முடியாது உங்களால். கவனிங்க, அப்போது இதான் இந்த இடத்துக்கு பேர் தான் நாடு. என்னது? ஒரு மனுஷன், ஒரு குடும்பம், அவனுக்கு கீழே எல்லாம் இருக்குது. இந்த நாடும் இது இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா? வெறும் பூமி இருக்குல்ல, இந்த இடம், இதுதான் காடு. இது காடு, இது நாடு. புரியுதுங்களா? இந்த நாடுக்கு பேர் தான் ஈடன். இந்த நாட்டில் இருக்கக்கூடியதான ஒரு தோட்டம், அதுக்கு தலைவர் தான் யார்? ஆதாம். இது மொத்தத்தையும் ஆளுகை செய்ய சொன்னார். ஆனால் பூமியை என்ன பண்ண சொன்னார்? தோட்டத்தை தான் பண்படுத்த சொன்னார், மாற்றப்படாது. பூமியை என்ன பண்ண சொன்னார்? தோட்டத்தை தான் பண்படுத்த சொன்னார், தோட்டத்தை தான் காவல் காக்க சொன்னார். அவர் அதைத்தான் சொன்னார். பூமியை பற்றி என்ன சொன்னார்? கீழ்ப்படுத்தி, பூமியை கீழ்ப்படுத்தி அதை நிரப்பி. அப்போ கீழ்ப்படுத்தணும்னா இது என்னவா இருக்கு? கீழ்ப்படியாமல் இருக்கு, நான் காடாக இருக்கு. இந்த காட்டை தான் என்னவா மாற்றணும்? அவர் பூமியை நிரப்பணும், ஜனங்களால் நிரப்பி இதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? கீழ்ப்படுத்தணும். 1:26 28 வரைக்கும் வாசிச்சிங்கன்னா, பின்பு தேவனாகிய கர்த்தர் அவர்களை நோக்கி 28, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி. கீழ்ப்படுத்தணும்னா அப்ப என்ன பண்ணணும்? அது என்னவா இருக்குது? கீழ்ப்படியாமல் இருக்குது. இதெல்லாம் அடங்காம இருக்குது. இந்த காட்டு மிருகம்லாம் அடங்காம இருக்குது. இந்த இவர் நாட்டுக்குள்ள இருக்கிறாரு. இந்த நாட்டுக்குள்ள இருந்து இவர் என்ன செய்ய வேண்டியிருக்குது? கீழ்ப்படுத்தணும். எப்படி கீழ்ப்படுத்தணும்? சண்டை போட்டு இல்லை, பூமியை நிரப்பணும். எப்படி நிரப்பணும்? என்ன ஜனத்தால் நிரப்பணும்? மல்கியா 2:15 என்ன சொல்லுது? வாசிங்க 2:15 மல்கியா. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? அவருக்குள் ஆவி பூரணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி தானே அப்படின்னு இருக்கு.
அப்போ அந்த தேவ பக்தி உள்ள சந்ததியை நிரப்பி பூமி ஃபுல்லாக நிரம்பும் போது இந்த காட்டு மிருகம் எல்லாம் கீழ்ப்படுத்தப்பட்டு முழு பூமியும் யார் கண்ட்ரோலுக்கு கீழே வரும்? ஆதாமுடைய கண்ட்ரோலுக்கு கீழே தேவ பக்தி உள்ள சந்ததிகளுக்கு கீழே வரும். முழு பூமியும் எப்படி இருக்கும்? தேவ பக்தி உள்ள சந்ததிகளால் நிரப்பி இருக்கும். இதுதான் ஆதாம் கொடுக்கப்பட்ட டாஸ்க். இதுதான் அவர் செய்யணும். இப்போ ஆதாம் செஞ்ச முதல் தப்பு என்னன்னா, இவர் என்ன பண்ணணும், இதை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இதை பத்திரமா பார்த்துக்கணும், காவல் காக்கணும் தோட்டத்தை. இதை ஜெயிக்கிறது இருக்கட்டும்பா, முதல்ல உன்னை பத்திரமா பார்த்துக்க. இதை எதுவும் இதில் காவல் காக்கணும். எதை காவல் காக்கணும்? இதுலேருந்து எதுவும் இது உள்ளே வந்துடக்கூடாது. இதுகிட்டேருந்து இதை நாட்டிலேருந்து காட்டிலேருந்து என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். இதான் அவங்களுடைய வேலை. இப்போது உள்ள என்ன வந்துச்சு? பழம் சாப்பிட சொல்லி உள்ள என்ன வந்துச்சு? சர்ப்பம் வந்துச்சு இல்லையா? சர்ப்பம் எங்கே உள்ளது? 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஆதியாகமத்தின் புத்தகம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும், சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும். அப்போ சர்ப்பம் எந்த ஊரை சார்ந்தது? இங்கே சார்ந்தது. இதுக்கு வெளியே இருக்குதா? இங்கே இருக்குது. அது சர்ப்பம் இங்கே உள்ளது. இப்போ இது என்ன பண்ணியிருக்குது? ஆதாமுக்கிட்ட பேசுறதுக்கு எங்கேருந்து எங்கே வந்திருக்கு? இங்கே வந்திருக்கு, உள்ளுக்குள்ளே வந்திருக்கு. இப்போ ஆதாம் செஞ்ச முதல் தப்பு என்னன்னா, இதை உள்ளே விட்டது. அவர் காவல் காக்கிறது மிஸ் பண்ணிட்டாரு. இது உள்ளே வந்திருக்கவே கூடாது. அதுதான் அவருடைய வேலை. ஃபஸ்ட்டு வேலையே அதான் வேலை. இப்போ இது உள்ளே வந்துருச்சு. ஃபஸ்ட்டு மிஸ்டேக். உள்ளே வந்தாச்சு, பழம் சாப்பிட்டாச்சு, வீழ்ச்சி அடைஞ்சாச்சு. இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ இனிமேட்டு என்ன செய்யக்கூடாது, உயிரோடு கூட இருக்க முடியாது, புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லிட்டாச்சு. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆதாம தோட்டத்தை விட்டு பழம் சாப்பிட்டோன்னே என்ன பண்ணுறாரு? பழம் சாப்பிட்டோன்னே துரத்துனாரா இல்லையா? சீக்கிரம் சொல்லுங்க, ஆமாவே இல்லையா? இல்லை. அதுக்கு தான் உங்களை அந்த கேள்வி கேட்டேன். பழம் சாப்பிட்ட உடனே அவர் துரத்தலை. எப்போ துரத்தினார்னு நல்லா பாருங்க. 3ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோர்க்கெல்லாம் தாயானவள். யாராவது பழம் சாப்பிட்டா அன்னைக்கு மனைவிக்கு பேர் வைப்பானா? ஆண்டவர் சபிச்சுட்டு போயிட்டாரு. மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய், நீ உருப்பட மாட்ட, சாக போற, உன் பொண்டாட்டிக்கு வேதனையோடு பிள்ளை பெற போறா, எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு. அன்னைக்கு யாராவது மனைவிக்கு பேர் வைப்பானா? ஒரு பெரிய ட்ராஜடி நடந்திருக்கு. பூமியினுடைய மொத்த கான்செப்டுமே அங்கே மாறி இருக்கு. ஹெவன் பிளானே அப்சைட் டவுனாக மாறி இருக்கு. கர்த்தர் கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. சரிம்மா போயிட்டார், வா நம்ம 2 பேர் வச்சு விளையாடுவோம்னு சொல்லுவானா? கண்டிப்பாக பழம் சாப்பிட்ட பிறகு அவன் பேர் வச்சது எதுக்குள்ளே தான் வச்சுருக்கான்? தோட்டத்துக்குள்ளே இருந்து தான் வச்சுருக்கிறான். அடுத்து தொடர்ந்து வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி. இப்போ அங்கே ஒரு ட்ரெஸ் வேலையும் நடக்குது. 2 பேருக்கும் அளவெடுத்து என்ன பண்ணியிருக்கிறாரு? ட்ரெஸ் தைச்சு போட்டிருக்கிறாரு. இவ்வளவும் பழம் சாப்பிட்டா அன்றைக்கே நடந்திருக்குமா? அதுக்கு தான் பின்புங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு பின்னாடி அப்போ இதெல்லாம் நடக்கும்போது அவர் எங்கே தான் இருக்கிறாரு? தோட்டத்துக்குள்ளேயே தான் இருக்கிறாரு. அப்போ கர்த்தர் அவனை பழம் சாப்பிட்டோன்னா அவனை என்ன பண்ணலை? அப்போ கர்த்தருடைய பிளான் அவன் பழம் சாப்பிட்டோன்னா தோட்டத்தை விட்டு வெளியே போகணுங்கிறதுல இல்லை. பழம் சாப்பிட்ட பிறகும் அவன் அங்கே தான் இருக்கிறான், தோட்டத்துக்குள்ளே தான் இருக்கிறான், மனைவிக்கு பேர் வைக்கிறான், அவன் ட்ரெஸ் தைச்சு போடுறாரு, எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ எப்போ இவனை துரத்தினார் வெளியே? தொடர்ந்து வாசி. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று. இப்போ ஒரு பிள்ளையை நீங்க சொல்ற போது அந்த வேர்ட்ல நல்லா கவனிங்க. அதனால தான் சொல்றேன், ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு பிள்ளையை சொல்லும் போது ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கீழே இருக்குது. அந்த பிள்ளைய சொல்கிறீங்க, ஏப்பா அது கை கட்டுற தூரத்தில் இருக்குது, அதை எடுத்து என்ன செஞ்சிடும்? அந்த பிள்ளை சாக்லேட்டை சாப்பிட்றோம், அதுக்கு சளி பிடிச்சிரும், பேசாமல் என்ன பண்ணலாம், அதை கொஞ்சம் எடுத்து மேலே வச்சுருங்க, வச்சா அது இப்போ தான் என்ன செய்யாது, நீக்காது. இந்த விஷயத்தை நம்ம எப்போ சொல்லுவோம்? அதை பார்த்து அது போய் எடுக்கிற சுச்சுவேஷனில் ஒரு தடவை ட்ரை பண்ணாவோ என்னவோ பண்ணால் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? எப்போ அது எடுக்க ட்ரை பண்ணுது, கையை நேற்று கூட பார்த்தேன், கையை நீட்டு கிட்ட கொண்டு போயிருச்சு, நான் தான் என்ன பண்ணிட்டேன். நீங்கள் சாக்லேட் கூட வேண்டாம், ஒரு கத்தியோ ஒரு ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த கத்தி அது எடுக்க போயிருச்சு, கையை நீட்டி நேற்று பார்த்தேன், கிட்ட போயிருச்சுப்பா, கையை பிடிச்சி விட்டேன். நீங்கள் தயவு செஞ்சு கத்தி தூக்கி என்ன செய்யுங்க, கொஞ்சம் சேஃபான இடத்துல வைங்க, இல்லைன்னா கை கிழிச்சிரும். இது எப்போ சொல்லுவோம்? அது ஒரு ட்ரை பண்ணும் போது தான் நம்ம சொல்லுவோம்.
அவர் சொல்ற வேர்டை நல்லா கவனிங்க. இப்பொழுது மனுஷன் தன் கையை நீட்டி, அந்த வேர்டை அவர் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவர் என்ன சொல்லியிருக்கணும்? எப்போ அந்த தோட்டத்துக்கு போகிற பழத்தை சாப்பிட்டா, தோட்டத்தில் இருக்கிற பழத்தை சாப்பிட்டா அவன் என்றென்றைக்கும் உயிரோடு நம்மளே ஆயிரும், அதனால் தயவு செஞ்சு அவனை வெளியே துரத்துங்கன்னு சொல்லணும். அந்த வேர்டை ஏன் யூஸ் பண்ணுறாரு? இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி பறித்து புசித்து. ஏன்னா கிட்ட போயிட்டான். ஏன் கிட்ட போயிட்டான் தெரியுங்களா? ஜீவவிருட்சம் எங்கே இருந்துச்சு? அவன் சாப்பிட்ட பழம் எங்கே இருந்துச்சு? நன்மை தீமை அது எங்கே இருந்தது? வாசிங்க 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். அப்ப இதுவும் எங்க தான் இருந்திருக்கு? நடுவில், பக்கத்துல தான் இருந்திருக்கு. இதுவும் பக்கம் தான் இருந்திருக்கு, அதுவும் பக்கம் தான் இருந்திருக்குது. தேவன் உண்டாக்கின ஜீவ விருட்சமும் அங்கே தான் இருக்கு, பிசாசு மோசம் போக்குற பழமும் இருக்கு. ரெண்டும் பக்கத்தில் தான் இருக்கு. இவன் நேராக போனவன் இதை சாப்பிட்ட உடனே இப்போ தெரிஞ்சு போச்சு சாக போகிறோம். ஆண்டவர் சொல்லிட்டாரு மண்ணுக்கு திரும்புவாய். இப்போ என்ன நடக்குது? ஆண்டவர் இவன் அங்கேருந்து என்ன பண்ணியிருக்கிறான்? அப்போ இந்த பழத்தை சாப்பிட்டா செத்துருவோம், அந்த பழத்தை சாப்பிட்டா சாக மாட்டோம், என்றென்றைக்கு உயிரோடு இருப்போம். இப்போ அதை ட்ரை பண்ணியிருக்கிறான். இப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு, இப்பொழுதும் தன் கையை நீட்டி ஜீவவிருட்சத்தின் கனியை பறித்து புசித்து விடாதபடிக்கு அவனை தோட்டத்தை விட்டு இவன் செஞ்சிருப்பானா இல்லையா அப்படிங்கிற அசியூம் பண்ணுறோம். அப்படின்னா அசியூம் இல்லை. தொடர்ந்து வாசிங்க. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அனுப்பித்தானே விட்டாரு. அடுத்த வசனம், அவர் மனுஷனை துரத்தி விட்டு. அனுப்பியதுக்கும் துரத்துறதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? அனுப்புறதுனா போன்னு சொல்றது, போகாதவனை தான் துரத்துறது. அப்போ ஒருத்தர் அனுப்புனா அனுப்பி விட்டு. இங்கிலீஷ்ல என்னமா இருக்குது அந்த 2 வசனமும்? Therefore the Lord sent him out of the garden of Eden to till the ground from which he was taken. So he drove out. See, he drove out. விரட்டப்பட்டான். நமக்கு துரத்தப்பட்டாங்கிறதோட அடுத்து என்ன இருக்குது? விரட்டப்பட்ட, ஓடுறா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ தம்பி வெளியே விட்டு போகிறதுக்கு, ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போகிறதுக்கு தம்பி ரெடியாக இல்லை. ஏன்னா உள்ளதான் என்ன இருக்குது? இவருக்கு ரெமிடி உள்ளதாக இருக்குது. தோட்டத்தை விட்டு போக மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் அடுத்து என்ன செய்கிறார்? அவரை துரத்தி விடுறாரு. அப்போது மனுஷன் சென்டர் பாயிண்ட்லேருந்து ஏதேனுக்குள்ளே வந்துட்டான். இப்போ துரத்திட்டாரு மனுஷனை. தோட்டத்தை விட்டு எங்கே வந்துட்டாரு? தோட்டத்தை விட்டு எங்கே வந்துட்டாரு? ஏதேனுக்கு வந்துட்டார். இந்த இடத்துக்கு வந்துட்டார். இப்போ ஆண்டவர் 2 காரியத்தை செய்யறார் அந்த கடைசி வசனத்துல. வாசிங்க. அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இதை படிக்கிறதுக்கு எப்படி இருக்கு நமக்கு? தோட்டத்துக்குள்ள போக விடாதபடிக்கு தடுக்கிறதுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? கேருபீன்களையும் 2த்தையும் வச்சாருன்னு தானே இருக்கு. அப்படி இல்லை. வாசிமா. At the east of the garden of Eden, and the flaming sword which turned every way to guard the way to the tree of life. அந்த வசனம் புரியுதா? அவங்க சொன்னது புரியுதா? தோட்டத்துக்கு காவல் செய்ய கேருபீன்களையும் ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்வதற்கு வீசுகிற சுடரொளி பட்டயத்தையும். தமிழில் பார்க்கறதுக்கு 2 ஒன்றா இருக்குது. அப்படிதானே இருக்குது? 2 பார்க்கறதுக்கு ஒன்றா இருக்குது. தோட்டத்தை காவல் செய்ய சேருபீன்களையும் வீசுகிற சுடரொளி பட்டயத்தையும் வச்சாருன்னு இருக்கு. ஆனால் வசனம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், தோட்டத்தை காவல் செய்ய கேருபீன்களையும் ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்வதற்கு வீசுகிற சுடரொளி பட்டயத்தையும் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தோட்டத்தில் உள்ள என்ட்ராகிறதுக்கு கேருபீன் ஒன்று இருக்குது. ஒருவேளை இதை நீங்கள் கிராஸ் பண்ணிட்டா கூட பழம் சாப்பிட முடியாது. பழம் பார்க்கணும்னா நீங்கள் எங்கே போகணும்? சென்டர் பாயிண்ட்டுக்கு போகணும். அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு போகிற வழிக்கு என்ன இருக்கு? அங்கே ஒரு காவல் இருக்குது. ஸோ நீங்கள் இது 2த்தையும் கிராஸ் பண்ணதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஜீவ விருட்சம் கிடைக்கும். அதாவது ஏதேன் என்பது இந்தியான்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்தியாவில் இருக்கு. இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் தான் தோட்டம்னு வச்சுக்கோங்க. அதோட சென்டர் பாயிண்ட் திருச்சின்னு வச்சுக்கோங்க. இங்கே தான் ஜீவ விருட்சம் இருக்குது. இப்போ கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? தமிழ்நாட்டில் தான் அவனை விரட்டி மகனே இங்கே போப்பா, இது உள்ள நீ இருக்கக்கூடாதுன்ட்டாரு. இப்போ அவன் ஜீவ விருட்சத்தை சாப்பிடணுன்னா இந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட் இருக்குது.
இந்த செக் போஸ்ட்டில் போலீஸ்லாம் இருக்கிறாங்க, கேருபீன்கள். இவர் இங்கிருந்து அப்படியே தாண்டி இங்கே வரணும். செக் போஸ்ட்டை இவர் தாண்டணும். ஃபஸ்ட்டு ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவவிருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டை தாண்டணும். தாண்டி உள்ளே வந்தாலும் கிடைக்காது. அது எங்கே இருக்கு? நீங்கள் சென்னை ஏர்போர்ட்டில் தான் இறங்கியிருக்கிறீங்க, இல்லை ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்டில் இறங்கியிருக்கீங்க. ஆனால் இருக்கிறது எங்கே? திருச்சியில் இருக்குது. ஸோ யூ வாண்ட் அ லாங் வே டு ட்ராவல் டு திருச்சி. சரி, அங்கே வந்தால் பார்த்தா திருச்சி என்ட்ரன்ஸில் ஒரு செக் போஸ்ட் இருக்குது. என்ன இருக்கு? வீசுகிற சுடரொளி பட்டயம். தென் யூ வாண்ட் டு கிராஸ். இது இந்த செக் போஸ்ட் இமிகிரேஷனோட மோசம். இது போலீஸு, இது மிலிட்ரி. இதையும் கிராஸ் பண்ணோம். இதை கிராஸ் பண்ண தான் என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன், ஜீவ விருட்சம் கிடைக்கும். இதைத்தான் சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. ஸோ இந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். நீங்கள் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கணும்னா இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? இல்லை ஏதேனில் இருக்கிறோமான்னு அப்புறம் பார்ப்போம். நம்ம ஏதேனில் இருக்கிறோமான்றதை அப்புறம் பார்ப்போம். இப்போ அவனை எங்கே விரட்டி இருக்கிறாரு? தோட்டத்தை விட்டு வெளியே விரட்டிட்டாரு. இங்கே இருக்கிறாரு. சரியா? அப்போ இங்கே வந்தவர் இங்கே போகணும் திருப்பி. அதனால தான் அவர் தோட்டத்தை அழிக்கலை. தோட்டத்தை ஏன் அவர் அழிக்கலைன்னா அவன் கண்டிப்பாக திருப்பி எங்கே வரணும்? இங்கே வரணுங்கிறதுக்காக தான் தோட்டத்தையும் வச்சார், இவனையும் வச்சார். இவன் தப்பு செஞ்சால் முடிஞ்சு போச்சு, கதையை முடிக்குதுன்னா கர்த்தருக்கு 2 பேர் கழுத்து நெருக்கி போகிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இவனையும் பத்திரமா வச்சிருக்கிறாரு, தோட்டத்தையும் பத்திரமா வச்சிருக்கிறாரு. தோட்டத்தையும் அழிக்கல, ஜீவ விருட்சத்தை அழிக்கல, பத்திரமா வச்சிருக்கிறாரு. ஏன் வச்சிருக்கிறாரு? கண்டிப்பாக அவன் திரும்பி வரணும். அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நித்திய ஜீவனை அவன் பெறலாமான்னா பெறலாம், வாய்ப்பு இருக்கு. பாவம் செஞ்சதுனால நித்திய ஜீவனை பெற முடியாதுன்னு கிடையாது. அதனால தான் இதை இன்னும் பத்திரமா வச்சிருக்கிறாரு. அவன் வரணும். வந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? அவன் இந்த 2த்தையும் கிராஸ் பண்ணணும். இந்த 2ஐயும் கிராஸ் பண்ணி சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்தா மட்டும்தான் அவன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். இதே தான் உங்களுக்கு சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. இது வெறும் ஏதேன் தோட்டத்து கான்செப்ட் கிடையாது. ஏதேனில் சொல்லப்பட்ட கான்செப்டோடைய ஸ்பிரிச்சுவல் தாட் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கு. நீங்க இது 2ஐயும் கிராஸ் பண்ணா மட்டும்தான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். ஒன்று ஏதேனையும் தாண்டணும், இன்னொன்று சென்டர் பாயிண்ட்டுக்கும் வரணும். இப்போ இங்கே வந்துட்டாங்க. இப்போ இங்கே யார் இருக்கிறது? ஆடம் அண்ட் ஈவ் இங்கே தானே இருக்கிறாங்க. எங்கே இருக்கிறாங்க? ஏதேனில் இருக்கிறாங்க இல்லையா? இருக்காங்க. ரைட். இங்கே தான் காயின் பிறக்கிறாரு, இங்கே தான் ஏவாள் பிறக்கிறாங்க, சாரி ஆபேல் பிறக்கிறாரு. எல்லாமே இங்கே தான் நடக்குது. கரெக்ட் தானா? இங்கே தான் நடக்குது. அவங்க 2 பேரும் இங்கே வாழ்கிறாங்க, குழந்தைகள்லாம் பிறக்குது, எல்லாம் ஓகே. இப்போ காயின் யாரை கொலை பண்ணுறாரு? ஆபேலை கொலை பண்ணுறாரு. அதுவும் எங்கே தான் பண்ணுறாரு? இங்கே தான் பண்ணுறாரு. இப்போ இங்கே பண்ண பிறகு தான் கர்த்தர் காயினை துரத்துறாரு. ஆமாம் தானே? 4ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுங்க. 11-12 வாசிங்க. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். நீர் பூமியில் நிலையற்று. பூமி எது? ஏதேனுக்கு வெளியே பூமி. இதான் ஏதேன். இது முழுக்க பூமி தான். ஆனால் அந்த வெட்டாந்தரைக்கு பூமி என்று பெயரிட்டார். இதுதான் பூமியில். இப்போ இவன் ஏதேனில் தான் இவனும் நடக்குது. ஏதேனில் கொலை நடக்குது, ஏதேனில் பொறாமை இருக்குது, ஏதேனில் தான் காணிக்கை நடக்குது, ஏதேனுக்குள்ள தான் எல்லாம் நடக்குது. பிள்ளை பிறக்கிறது எல்லாம் இங்கே தான் நடக்குது. ஆனால் இப்போ இதெல்லாம் நடந்த உடனே இவன் என்ன பண்ணுறாரு? பூமிக்கு அனுப்பி விடுறாரு. அடுத்த வசனம். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். அப்ப இது என்னது? ஆரம்பத்தில் சொன்ன ஞாபகம் இருக்குதா? இதான் நாடு. இன்று இந்த தேசத்திலிருந்து என்னை துரத்தி விடுகிறீர். அடுத்து, நான் உமது சமூகத்துக்கு விலகி. அப்ப இது என்னது? தேவ சமூகம். இங்கதான் தேவ சமூகம் இருந்திருக்கு. மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். அப்ப இவர் எங்க வந்துட்டாரு? பூமிக்கு. காயின் இங்க வந்துட்டாரு, பூமிக்கு வந்துட்டாரு. இப்போ இங்க இருந்த ஆதாம் இங்க வந்தாரு. அடுத்த சந்ததி எங்க வந்துருச்சு? வெளியே வந்துருச்சு, பூமிக்கு வந்துருச்சு. தொடர்ந்து வாசிங்கம்மா.
என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு அப்பனா இப்ப அவர் இது இவ்வளவு நேரம் எங்கதான் இருந்திருக்கிறாரு? உம்முடைய சமூகம், உம்முடைய சந்நிதி. அப்போ அவருடைய சந்நிதிக்குள்ள தான் இவ்வளவு நடந்திருக்குது. அவருடைய பிரசன்ஸ்ல தான் இவ்வளவு நடந்திருக்குது. அவருடைய சந்நிதி. இங்கிருந்து அவனை விரட்டி விடுறாரு. இப்போ இங்க வந்துட்டாரு. இப்போ இவன் இங்க இந்த பூமியில எப்படி இருப்பான்னு சொல்றாரு? நிலையற்று அலைகிறவனாய் இருப்பான். நிலையற்று அலைகிறவனா என்ன இருக்கும்? ஆங்கிலத்தில் என்ன இருக்குது? I shall be hidden from your face. I shall be a fugitive and a vagabond. Fugitive-னா என்ன? அகதி. Fugitive-னா என்ன? அகதி. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் நோமாடின்னு இருக்கும், நாடோடி. அப்போ கர்த்தர் சொல்றாரு, எப்பா இந்த பூமியில நீ பயிர் விட்டாலும் உனக்கு என்ன செய்யாது? அது பலன் கொடுக்காது. நீயும் சபிக்கப்பட்டுட்ட. ஆல்ரெடி பூமி சபிக்கப்பட்டுருச்சு. ஏன்னா ஏன் பூமி சபிக்கப்பட்டதுன்னா, இங்க இருந்தா பாம்பு வந்து என்ன பண்ணுச்சு? இவங்கள மோசம் போக்குச்சு. மோசம் போக்குறதுனால பூமியை சபிச்சிட்டாரு கர்த்தர். சபிச்சது மாத்திரம் அல்ல, இப்போ இந்த பூமியில இருக்கிற காயினையும் என்ன பண்ணிவிட்டாரு? சபிச்சிட்டாரு. இப்போ கர்த்தர் சொல்றாரு, நீயும் சாபமாயிட்ட, பூமியும் சாபமாயிருச்சு. அதனால இப்போ நீ என்ன பண்ண போற? இந்த பூமியில நிலையற்று அலைகிறவன். நிலையற்றுனா ஒரு ஸ்டாண்டர்டான பிளேஸ் கிடையாது. நீ அங்கே இங்கே ரோமிங் அலைஞ்சிக்கிட்டு கிடப்ப. இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நீ எதையுமே செய்யாதேன்னு அர்த்தம். ஏன்னா செஞ்சா அவனுக்கு என்ன செய்யாது? ஏன் அதை சொல்லி அவனை அனுப்புறாரு? ஏன் அதை சொல்லி வெளியே அனுப்புறாரு? இவன் போய் திரும்பி எங்க வரணும்? திருப்பி ஏதேனுக்கு வரணும். ஏதேனுக்கு வந்தவன் எங்க வரணும்? தோட்டத்துக்கு வரணும். தோட்டத்துக்கு வந்தவன் எங்க வரணும்? ஜீவவிருட்ச சென்டர் பாயிண்ட்டுக்கு வரணும். இதான் நீங்களும் நானும். புரியுதுங்களா? மனுஷன் எவ்வளவு தூரம் வந்துட்டான் தேவனை விட்டு? சென்டர் பாயிண்டை விட்டு இங்க வரைக்கும் வந்துட்டான். இப்போ இவன் இங்கே பூமியில எப்படி இருப்பான்? நிலையற்றவனாக அலைந்து திரிந்து அப்படிதானே இருக்குது. அப்போ இவன் வந்து ஒரு நோமாடி, அதாவது இவன் வந்து ஒரு ஃபிஜிட்டிவ், அதாவது ஒரு அகதி. இவனுக்கு எதுவுமே ஸ்டாண்டர்டா கிடையாது. மீறி எது பண்ணாலும் என்ன கிடைக்காது? பலன் கிடைக்காது, சாபமா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, தம்பி இங்க எதுவுமே வேஸ்ட் பண்ணிடாத. இதை ஏன் அவன் இங்க அனுப்புறாரு? இந்த காட்டு மிருகங்கள்லாம் இங்க இருக்கு. இது வரைக்கும் அவன் யார் கூட வாழ்ந்திருக்கிறான்? நாட்டு மிருகங்களோடையும் தேவ சமூகத்திலையும் தேவனோடையும் இருந்திருக்கிறான். அப்ப இதுக்கு என்ன தெரியணும்? அவனுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இப்ப போனா தெரியும் அவனுக்கு. இங்க இருந்து புறப்பட்டு அவன் வந்துட்டு லண்டன் போனா தான் இப்ப அவனுக்கு என்ன தெரியும்? லண்டனுக்கும் மஸ்கட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரியும். அப்ப அவன் அங்க போய் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். ஐயோ ஆண்டவரே, என்ன தெரியாம இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். ஸ்காட்லாண்டை தாண்டி எல்லாம் -45 டிகிரி செல்சியஸா இருக்குது. கை காலெல்லாம் உதறது, உறைஞ்சி போகுது ரத்தம். இங்க வாழ முடியாது ஆண்டவரே, நான் செஞ்சது தப்பு. என்னை எப்படியாவது திருப்பி எங்க கொண்டு போயிருங்க, என்னை திருப்பி கொண்டு வந்து மஸ்கட்டு கொண்டாந்துருங்கன்னு சொல்லி அவன் எங்க வந்திருக்கணும்? இங்க வரணும். இங்க வந்த பிறகு அவன் என்ன செய்யணும்? ஆண்டவரே, தோட்டத்துக்குள்ள எப்படி இருந்தோம் ஆண்டவரே? நாங்கள் தோட்டத்துக்குள்ள எப்படி இருந்தோம்? அங்கே முள்ளு கிடையாது, குறுக்கு கிடையாது, வேர்வை கிடையாது, ஒன்றும் கிடையாது ஆண்டவரை. அங்கே நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் தரிசிக்கிட்டு உங்கள் கூடவே இருந்த ஆண்டவரை. என்ன நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் ஆண்டவரை, எப்படியாவது எங்களை கொண்டு போங்க ஆண்டவரே. இங்கே போகணும். இங்கே போன பிறகு அவனுக்கு நித்திய ஜீவன் மேலே ஆசை வரணும். ஆண்டவரே, நாங்கள் சாவ வந்துட்டோம், நாங்கள் மரணம் இல்லாமல் இருந்தோம் ஆண்டவரை, எங்களுக்கு மரணம் வந்து போச்சு. ஐயோ நாங்கள் இப்படி கொடுமைப்பட்டு சாகிறோமே, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எப்படியாவது நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வைங்கன்னா அவர் கொண்டு போய் என்ன பழத்தை கொடுப்பாரு? இந்த 3ஐயும் அவன் செய்யணும். இங்கிருந்து இங்கே வரணும், இங்கிருந்து இங்கே வரணும், இங்கிருந்து சென்டர் பாயிண்ட் போகணும். அப்போதான் என்ன கிடைக்கும்? ஜீவ விருட்சம் கிடைக்கும். அப்ப வெளியே வந்த காயின் என்ன பண்ணாரு? அடுத்து வாசிங்க. அப்படியே காயின் கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். காயின் தன் மனைவியை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி. என்ன வந்துருச்சு? பட்டணம். இவன் என்னவா இருக்கணும்? அகதியா இருக்கணும். அகதிக்கு என்ன இருக்கக்கூடாது? வீடு வாசல் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. இவன் அகதியா இருந்து வீடு வாசல் இல்லாம, ஆண்டவரே இந்த வீடு எனக்கு, இந்த உலகம் எனக்கு ஒரு வாடகை வீடு, நான் ஒரு நாடோடி. நாடோடி எதுல குடியிருப்பான்? டென்ட். ஆபிரகாம் எங்க குடியிருந்தாரு? கூடாரங்களில் குடியிருந்தார். அப்ப நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவன் எதுல குடியிருப்பான்? அதான் அதுக்கான அடையாளம். இவன் சிட்டி கட்டிட்டான். புரியுதுங்களா? அப்ப என்ன அர்த்தம்?
இவன் திரும்பி இங்கே வரமாட்டான்னு அர்த்தம். அங்கே போய் சிட்டி கட்டிட்டான்னு என்ன அர்த்தம்? இங்கே வந்து என்ன தான் சம்பாரிச்சாலும் வீடு எங்கே வாங்க போகிறீங்க? அவங்கவுங்க ஊரில் தான் வீடு கட்ட போகிறீங்க. ஏன் இங்கே கட்ட மாட்டீங்க? திஸ் இஸ் நாட் மை பர்மனன்ட் பிளேஸ். ரெசிடென்ட் விசா கொடுத்தாலும் இது பர்மனன்ட் பிளேஸ் கிடையாது. ஒரு நாள் என்னை இங்கிருந்து விரட்டி விடுவார்கள். அப்போ என்னுடைய குடியிருப்பு என் சொந்த தேசத்தில் இருக்கிறது. என்னுடைய எல்லாம் அங்கே தான் இருக்கும். நான் அங்கே தான் போவேன். அப்போ இங்கே அவன் சிட்டி கட்டுறானா என்ன பிளான்? அவன் திரும்பி வரமாட்டான்னு அர்த்தம். ஆனால் கர்த்தர் சொன்னது என்னது? அப்போ சிட்டி கர்த்தருடைய பிளான் இல்லை. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரை இட்டான். ஏனோக்குக்கு ஈராத் பிறந்தான். ஈராத் மெகுயவேலை பெற்றான். மெகுயவேல் மெத்துசலாவை பெற்றான். மெத்துசவேல் லாமேக்கை பெற்றான். லாமேக்கு 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். ஒருத்திக்கு ஆதாள் என்று பேர். இங்க 2 பொண்டாட்டி வந்துச்சு பாருங்க, டபுள் வைஃப். அடுத்து மற்றொருத்திக்கு சில்லாள் என்று பேர். ஆதாள் யாபாலை பெற்றாள். அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனானவன். டெய்ரி ஃபார்மும் ரியல் எஸ்டேட்டும் வந்துருச்சு, அப்படிதானே? அடுத்து அவன் சகோதரனுடைய பேர் யூபால். அவன் கிண்ணறக்காரர் நாகஸ்வரக்காரர் யாவருக்கும் தகப்பனானவர். மீடியாவும் என்டர்டெயின்மெண்ட்டும் வந்துருச்சு. மீடியா என்டர்டெயின்மெண்ட். அடுத்து சில்லாளும் தூபால் காயினை பெற்றாள். அவன் பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனானான். ட்ரேட் அண்ட் பிஸ்னஸ். இவங்களோட வேலை என்ன? ஆக்சுவலி அகதி. இதெல்லாம் அகதியாக இருந்து தான் இங்கே எல்லாம் பண்ணணும். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? இங்கே ஒரு சிட்டி கட்டி சிட்டியில் 1க்கு 2 ஒய்ஃபோட செட்டில் ஆகி செட்டில்மெண்ட் ஆனது மட்டுமல்ல, அடுத்து என்ன பண்ணுறாங்க? ட்ரேடிங் ஆரம்பித்து, டைரி பிஸ்னஸ் ஆரம்பித்து, ரியல் எஸ்டேட் பண்ணி, என்டர்டெயின்மெண்ட்டு, மீடியா எல்லாம் வந்து கடைசியாக இவங்க யாருமே இதுக்குள்ளே போகவே இல்லை. யாருமே இதுக்குள்ளே என்ட்ரால மறந்துட்டாங்க. அது அவங்க இப்போ தான் கர்த்தர் அடுத்து பார்க்குறாரு. சரி, வேறு வழி இல்லை. இருந்த 2 பேரில் ஒருத்தனை கொன்னுட்டான், ஒருத்தன் வெளியே வந்துட்டான். இப்போ உள்ள ஆளே இல்லை. ஆதாம் ஏவாள் மட்டும்தான் இருக்காங்க திருப்பி பழையபடி. இப்போ திருப்பியும் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். அவனுக்கு சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்ற பெயர். அவனுடைய காலத்தில் பூமியிலே ஜனங்கள் தேவனை, அப்போ உள்ளுக்குள்ள ஒன்லி வர்ஷிப். ஏதேனுக்குள்ள என்ன நடக்குது? ஒன்லி வர்ஷிப். இது உள்ள வேற எதுவுமே இருக்காது. 10 தலைமுறை இங்கே இருக்கு உள்ளுக்குள்ள. ஏனோஸ், மெகுலவேல், அதுக்கப்புறம் ஈராஸ், அப்படியே தாண்டி வந்துக்கிட்டே இருக்கும். 7ஆம் தலைமுறை ஏனோக்கு, 8ஆம் தலைமுறை மெத்துசலா, 9ஆம் தலைமுறை லாமைக்கு, 10ஆம் தலைமுறை நோவா. இதில் 10 தலைமுறையிலையும் இவங்க என்னமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு கண்டுபிடிப்பு இருக்காது, ஒரு பிஸ்னஸ் இருக்காது, உள்ள எதுவுமே இருக்காது. ஒன்று தான் இருக்கும். உள்ள தேவன் சொன்ன பேழை மாத்திரம் கட்டியிருப்பார்கள். அதோடு கூட ஆராதனை நடக்கும். இது 2 மட்டும்தான் இது உள்ள இருக்கும், வேற ஒன்றுமே இருக்காது. ஆனால் இங்கே என்ன இருக்கும் தெரியுமா? இங்கே அத்தனையும் இருக்கும். சிட்டி இருக்கும், இங்கே என்ன இருக்கும்? மீடியா இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், பிஸ்னஸ் இருக்கும், ட்ரேடு இருக்கும், டைரி ஃபார்ம் இருக்கும். உங்களுக்கு தேவையான அத்தனையும் இருக்கும். இது உள்ளே போக விடாமல் தடுக்கிறதுக்கான அத்தனையும் இங்கே இருக்கும். இதற்கு பேர் தான் உலகம். இதற்கு பேர் தான் தேவ சமூகம், சர்ச். இதற்கு பேர் தான் வருகை, பரலோகம். இதுக்கு பேர் தான் நித்திய ஜீவன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்? ஏதேனில் இருக்கோன்னு சொன்னவங்களாம் யாரு? இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். நம்மளை சுற்றி சிட்டி இருக்குது, நம்மளை சுற்றி ட்ரேட் இருக்குது, நம்மளை சுற்றி பிஸ்னஸ் இருக்குது, நம்மளை சுற்றி எல்லாமே இருக்குது. முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நான் இந்த இடத்துக்கு உரியவன் அல்ல, நான் இந்த இடத்துக்கு உரியவன்.
இப்போ நான் ஜெயிக்க வேண்டியது என்னென்னத்த? முதல்ல இதை ஜெயிக்கணும், ரெண்டாவது இதை ஜெயிக்கணும், மூணாவது இதை ஜெயிக்கணும். இங்கே கேருபீன் இருக்கிறான், அங்கே வீசுகிற சுடலை பட்டயம். இங்கே யார் இருக்கிறா? சாத்தான் இருக்கிறான். இங்கே தான் சர்ப்பம் இருக்குது. இருக்கா? முதல்ல இதை ஜெயிச்சாதான் நீங்கள் இது உள்ளே போக முடியும். இதை உங்களால் ஜெயிக்க முடியலங்கிறதுனால தான் இயேசு இங்கேருந்து புறப்பட்டு இங்கே வந்தார். இங்கே வந்து இவன் தலையை நசுக்கினார், இவனை ஜெயிக்க வச்சார். எந்த ஜெயித்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் நாம் இதற்குள்ளே புறப்பட்டு வருகிறோம். ஆனால் இதுக்குள்ளே வரும்போது இதில் இருக்கிற எதுவுமே இது உள்ளே வரக்கூடாது. இதை வேற, இது வேற. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இது உலகம், இது சமூகம். சர்ச்சுக்குள்ள சிட்டி வரக்கூடாது. இன்னைக்கு சிட்டி சர்ச்னே இருக்கு. இது உள்ள இது எதுவுமே வரக்கூடாது. அதனால தான் எல்லாவற்றையும் விட்டு வான்னு சொன்னார் ஆண்டவர். இந்த எல்லாவற்றையும் விட்டுனா என்ன? இது எல்லாத்தையும் விட்டு வா. ஆபிரகாம் எங்க இருந்தாரு? ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணம், பாபிலோனுக்குள்ள இருந்தாரு. இந்த பாபிலோன் தான் கிழக்கில் கட்டப்பட்டதான சிட்டி. இந்த சிட்டி இருக்குதே, இது உள்ள எல்லாம் இருக்கும். இந்த சிட்டி உங்களை என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கோ. இந்த சிட்டி உங்களை அழகாக சந்தோஷமாக வச்சுக்கோ. சிட்டி உங்களை பிஸியாக வச்சுக்கோ. சிட்டி உங்களுக்கு பணம் கொடுக்கும், பிஸ்னஸ் கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும். ஏன்னா சிட்டியோட ஒரே வேலை, நீங்கள் இதுக்குள்ளே மட்டும் போயிடக்கூடாது. இங்கே இருக்கிற பிசாசு இது எல்லாத்தையும் உருவாக்கி வச்சிருக்கிறான். இது எல்லாத்தையும் ஜெயிச்சா மட்டும்தான் நீங்கள் இது உள்ளவே வர முடியும். ஜெயிக்க முடிஞ்சிருக்கா? இன்னைக்கு இது முடிஞ்சிருக்குதா? இதை உங்களால் இன்னைக்கு ஜெயிக்க முடிஞ்சிருக்குதா? இன்னைக்கு உங்களுக்குள்ள சிட்டி கான்செப்ட் இருக்குது. அதனால தான் வேதம் சொல்லுது, எபிரேயர் 11:9-10-11 ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட கூடாரங்களில் குடியிருந்தான். ஏன்னா அவன் நோமாடிஸ் நல்லா தெரியுது அவனுக்கு, நான் ஒரு அகதி. இப்ப சொல்றான், அவன் விட்டு வந்த தேசத்திற்கு போக நினைத்தான், ஆனால் அவனுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. எபிரேயர் 11:13-16 வரைக்கும். அவன் அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே நாடினான். தோட்டத்தையே நாடுறான் அவன். இப்ப புரியுதுங்களா? இந்த கான்செப்டை சொல்லி கொடுத்த பரிசுத்தவான்களை பைத்தியக்காரனோ. இன்னைக்கு சொல்றவன் எல்லாம் பைத்தியக்காரன். என்ன சொல்றோம்? இவ்வளோ உலகம் டெவலப் ஆயிருக்கு, இதுல போயிட்டு நீங்க வந்துட்டு இன்னும் உலகத்தை வெறும் சிலுவை தூக்கு, நித்திய ஜீவன், இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாடர்னா தானே சபை மாறணும். மாறாது, இது மாறாது. இது உள்ள எது வேணாலும் வரும். இது உள்ள வேற ஒண்ணுமே வராது. வர்ஷிப் மட்டுமே வரும். தேவனை ஆராதிக்கிற ஆராதனை மட்டும்தான் அங்க இருக்கும். கர்த்தரை தொழுது கொள்ளுதல் மட்டுமே சபைக்குள்ள இருக்கும். இந்த சபைக்குள்ள இங்க இருக்கிற எதுவுமே வரக்கூடாது. சிட்டி கான்செப்ட் வரக்கூடாது. பிசினஸ் வரக்கூடாது சபைக்குள்ள. நீங்க என்ன பண்றீங்க? ரட்சிக்கப்பட்டு வரும்போது எல்லாத்தையும் உள்ள கொண்டாடுறீங்க. இப்ப இது எதையுமே உங்களால விட முடியல. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? முதல்ல ஆர் யூ சேவ்ட்? வேர் யூ சேவ்ட் ஃப்ரம்? எதுல இருந்து ரட்சிக்கப்பட்டீங்க? இப்ப பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு. இயேசு ரத்தத்துல கழுவி இருக்கிறார். எது பாவம்? இது உள்ள இல்லாம இருக்கிற அத்தனையும் பாவம். இங்க இருக்கிற எல்லாமே பாவம். உங்களுக்கு இப்ப இது பாவமாவே தெரியல. அதான் பிரச்சனையே. இப்ப இதை நீங்க என்ன பண்றீங்க? இந்த ரத்தத்தை எடுத்து இதில் கழுவி இதை சுத்தமாக்க பார்க்குறீங்க. நீங்க அதை தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ நம்ம எல்லாம் இப்போ அதை தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன நினைக்கிறோம்? இந்த வேர்ல்டை சுத்தமாக்க ட்ரை பண்றோம். எங்கேயாவது பைபிள் அப்படி இருக்குதா? வேர்ல்டை சுதந்திரிப்பன்னு, உலகத்தை சுதந்திரிக்க மாட்டோன்னு இருக்கு. உலகம் நமக்குரியது அல்லன்னு இருக்கு. நீங்கள் உலகத்தாரா இல்லாத படியினாலேன்னு இருக்கு. உலகம் உங்களுக்கு பாத்திரம் அல்லன்னு இருக்கு. ஆனா இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? இங்க இருந்து இதை சுதந்திரிக்க ட்ரை பண்றோம். நாம் உலகத்தை ஜெயிக்கணும், இந்த உலகத்தை நம் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும். முடியாதுன்னு சொல்லிட்டார் அவரு. உன் வேலை இதை ஜெயிக்கிறது இல்ல, நம்ம வேலை இதுக்குள்ள வர்றது. ஃபர்ஸ்ட் பர்சன் ஜெயிச்சிருக்கணும். முதல் வெற்றி எது? மொத்தம் 3 வெற்றி இருக்குது. 3ஐயும் ஜெயம் கொள்கிறவனுக்கு தான் நித்திய ஜீவன். முதல்ல எதை ஜெயிச்சிருக்கணும்? இதை ஜெயிச்சிருக்கணும். சிட்டிக்குள்ள என்னென்ன இருக்கும் உங்களுக்கு தெரியும். சிட்டிக்குள்ள என்ன இருக்கும்? பைபிள் கான்செப்ட்ல ஒரு சிட்டி தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. எப்பவுமே நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பைபிளில் ஆண்டவர் எதை உருவாக்க போறாரோ அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒன்று பிசாசு உருவாக்குவான். ஏசு கிரைஸ்ட்னா இவன் ஆன்டி கிரைஸ்ட். புரியுதுங்களா? அவர் ஒளினா இவன் ஒரு ஒளி வச்சிருப்பான், ஒளியின் வேஷம் தரித்த தூதன்.
இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பைபிளில் இருக்கும். பைபிள் கான்செப்ட் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ தேவன் ஒரு சிட்டியை உருவாக்க போகிறாரு. எந்த சிட்டி? புதிய எருசலேம் என்கிற நகரத்தை கர்த்தர் உண்டாக்க போகிறாரு. புதிய எருசலேம் நகரத்தை அவர் உண்டாக்குறதுனால பிசாசு என்ன பண்ணிட்டான்னா நோத்துங்கிற நகரத்தை உண்டாக்கிட்டான், சிட்டியை. அவர் எந்த நகரத்தை உண்டாக்க போகிறாரு? நியூ ஜெருசலேம். நியூ ஜெருசலேமை உண்டாக்கணும். இப்போ அந்த நியூ ஜெருசலேமுக்காக இங்கே ஆட்கள் ரெடி பண்ணுறாரு. 10 தலைமுறை. சரிங்களா? இப்போ நீங்கள் காயின் வம்சத்தை வாசித்துக்கிட்டே வாங்க. காயின், அப்புறம் காயினுக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ். கரெக்ட் தானே? அடுத்து ஈராக், ஈரானா, ஈராஸ். அடுத்து கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. மெகியவேல், மெகியவேல், மெத்துசலா, மெத்து சலா, சவேல், அப்புறம் லாமேக், அப்புறம் யாபால். 2 பசங்க பிறக்கிறாங்க இல்லையா? இப்போ நீங்க இங்க வாசிங்க, சேத்துக்கு வாசிங்க. சேத்தோடைய பையன் பேர் என்னது? ஏனோஸ். இங்க ஒரு ஏனோஸ் இருக்குதா? இங்க ஒரு ஏனோஸ் இருக்குதா? அடுத்து ஏனோஸ் யாரை பெக்கிறாரு? கேனான். அப்புறம் கேனான் மகலாயேலை, மகலயேல். இங்க மெகுயவேல் இருக்குதா? இங்க மகலயேல் இருக்கு. இங்க ஏனோஸ் இருக்கா? இங்க ஒரு ஏனோஸ் இருக்கு. அடுத்து யாரேதே, யாரேத். அடுத்து ஏனோக், ஏனோக்கு. அப்புறம் மெத்துசலா, மெத்து சலா, இங்க மெத்து சவேல், இங்க மெத்துசலா, மெத்துசலா. இங்க ஒரு லாமேக்கு. மெத்து சவேல் யார பேருக்கிறான்? அங்க ஒரு லாமேக்கு. புரியுதா? இங்க என்ன இருக்குதோ அதோடைய ஆல்டர்னேட் எங்க இருக்கும்? ஆனா ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் இருக்கும். அங்க மகளையல்னா இங்க மெகுலியல் இருக்கும். அங்க மெத்து சவேல்னா அங்க மெத்துசலா இருக்கும். இங்க லாமேக்குன்னா அங்க ஒரு லாமேக்கு இருக்கும். இங்க ஒரு ஏனஸ்னா அங்க ஒரு ஏனஸ் இருக்கும். இங்க இருக்கிற எல்லாமே இங்க ஒரு ஆல்டர்னேட் இருக்கும். ஆனா சின்ன சேஞ்சஸ் இருக்கும். நாம எப்பவுமே இதை பார்க்காம இதை தான் பார்ப்போம். நாம என்ன செய்யறோம்? இந்த சிட்டியா நியூ ஜெருசலேம் சிட்டியா? நாம எப்பவுமே நியூ ஜெருசலேம் சிட்டியை கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல. எந்த சிட்டியை கான்சென்ட்ரேட் பண்றோம்? வேர்ல்ட்ல இருக்கிற சிட்டியை கான்சென்ட்ரேட் பண்றோம். இப்போ எத்தனை பேர் கிராமத்தில் போய் குடியிருப்பீங்க? நான் சொல்றது அட்டர்மோஸ்ட் கிராமத்தில் எந்த விதமான ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் ஒரு வீடு, தோட்டம், துறவு, தண்ணீர் இதோட கூட இருக்கக்கூடிய கிராமத்தில் எத்தனை பேர் இருப்போம்? செல்போன் கூட இல்லாமல் ஒரு பேர் இல்லை 2 பேர் மேக்சிமம். அப்படித்தானே? நம்ம அத்தனை பேர் எங்க வாழ விரும்புகிறோம்? கர்த்தருடையது இதுதான். இங்கே ஒன்றுமே கிடையாது. தோட்டத்துக்குள்ள தோட்டம் இல்லை, ஏதேனுக்குள்ள ஒன்றுமே கிடையாது. இது தேவ சமூகம், இது தேவ சந்நிதி. உம்முடைய சமூகத்தை விட்டு துரத்துகிறீர், உம்முடைய சந்நிதியை விட்டு இன்று அனுப்புகிறீர். திஸ் இஸ் அ சர்ச். சர்ச்சுக்குள்ள எதுவும் இருக்காது, இருக்கக்கூடாது. அப்படின்னா நாங்கள் இந்த கேமரா வச்சிருக்கோம் அதல்ல. இந்த சிட்டியோடைய கான்செப்ட்ஸ் எதுவும் சொல்றேன். இங்க என்னென்ன இருக்குது? சிட்டிங்கிறது என்னது? அஸ்திவாரம். நாம இங்க தான் இருக்க போறோம். 15,000 பேரோட சர்ச்சை கட்ட போறோம். அதுக்கு அடுத்து இங்க பிசினஸ் உள்ளுக்குள்ள வந்துடும். டைரி ஃபார்ம், சபைக்குள்ள பிசினஸ் நடக்குது. இயேசு சொன்னாரு, என் சபையை யார் கட்டுவாரு? என் சபையை யார் கட்டுவா? அவர் சபையை யார் கட்டுவா? அட வசனத்தை சொல்லுங்க, பரவாயில்ல, நீங்க என்ன எனக்கு சொல்ல வேணாம். என் சபையை நான் கட்டுவேன். ஆமா தானே? இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா சிட்டியில் இருக்கிற பிசினஸை கொண்டு வந்து சபை கட்டிட்டு இருக்கிறீங்க. சபைக்குள்ள என்ன நடக்குது? சபை கட்டுறதுக்கு உண்டியல் போடுறோம், புக்கு போடுறோம், பிரியாணி விற்கிறோம், வடை விற்கிறோம். யார் உங்களை இந்த பிஸ்னஸ் இங்கே பண்ண சொன்னது? இப்போ இல்லை, நல்ல எண்ணம் தாங்க. என்ன எண்ணம்? சர்ச் கட்டணும். உங்களை யார் கட்ட சொன்னது? அப்படி யார் உங்களை சர்ச் கட்ட சொன்னது? சபை என்பது தேவனை மட்டும் டிபெண்ட் பண்ணி நடக்கிற இடம். இது உள்ள சிட்டி வரக்கூடாது. சிட்டி கான்செப்ட்ஸ் எதுவுமே வரக்கூடாது. முதல்ல இது உங்களை விட்டு போயிருக்கான்னு பாருங்க. சபைக்குள்ள வரும்போது எனக்குள்ள உலகம் இல்லையான்னு பாருங்க. இன்னைக்கு உலகத்தை முதல்ல ஜெயிச்சிருக்கிறீங்களான்னு பாருங்க. இன்னும் உலகத்தை ஜெயிக்க முடியல. பணத்தாசையை ஜெயிக்க முடியல, பொருளாசையை ஜெயிக்க முடியல, கண்களின் இச்சையை ஜெயிக்க முடியல, ஜீவனத்தின் பெருமையை ஜெயிக்க முடியல, மாம்சத்தின் இச்சையை ஜெயிக்க முடியல. இது எதையுமே ஜெயிக்காம நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க
ரெடி ஃபார் ஹெவன். இப்போ வந்தால் ஃபஸ்ட்டு போயிடுவேன் நான் தான். எப்படி போவீங்க? ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஆசாரிப்பு கூடாரத்தில் 3 இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 3 பார்ட் ஆசாரிப்பு கூடாரம். 1 பலிபீடம், 2 பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம்னு சொல்லுவோம், 3வது மகா பரிசுத்த ஸ்தலம். இப்போ இந்த பலிபீடத்தில் தான் மாம்சம் இருக்குது. இங்கே தான் மாம்சத்தை பலி கொடுப்போம். இங்கே மாம்சத்தை பலி கொடுத்தாச்சுன்னா தான் நீங்கள் எங்கே போக முடியும்? பரிசுத்த ஸ்தலம் பிரகாரத்துக்கு வர முடியும். இங்கே என்ன இருக்காது? மாம்சம் இருக்காது. இங்கே சமூகத்து அப்பம் இருக்கும், மேஜை இருக்கும். அது மேலே எத்தனை அப்பம் இருக்கும்? 12 அப்பம் இருக்கும். இந்த 12 அப்பம் தான் 12 அப்போஸ்தலர் உபதேசம். நீங்கள் இதை சாப்பிடணும்னா முதல்ல இதை ஜெயிச்சா தான் இங்கே வர முடியும். இங்கே சுட்டரிக்கணும் மாம்சத்தை. இந்த மாம்சத்தை சுட்டரிச்சு முடிச்சுட்டு இங்கே வந்தால் தான் இது உள்ள மாம்சம் வராது. மாம்சத்துக்கு இங்கே நாட் அலவுட். நான் சொல்கிறது புரியுதுங்களா? பலிபீடத்தில் ஒரு சாப்பாடு இருக்குது. இது என்னது? மாடு, ஆடு எல்லாம் பலி கொடுக்கலாம், அத்தனைங்க இருக்கும். ஆனால் இது யார் வேணாலும் சாப்பிடுவான். இது உலகம், யார் வேணாலும் சாப்பிடலாம். ஆனால் இங்கே இருக்குதே, இதை எல்லாரும் சாப்பிட முடியாது. ஆசாரியனும் இதை ஜெயிச்சு உள்ள வரவனும், முன்குறிக்கப்பட்டவனும் அழைக்கப்பட்டவனும் மட்டும்தான் அதை சாப்பிட முடியும். உங்களை என்னை கர்த்தர் எதுக்கு கூப்பிட்டுருக்கிறாரு? ஐயோ, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு கூப்பிட்டுருக்கிறாரு. ஏன்னா ஜீவ விருட்சம் எங்க இருக்குது? இதுதான் பலிபீடம், இது பரிசுத்த ஸ்தலம், இது மகா பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த நடுவில் தான் கிருபாசனம் இருக்குது, அங்கதான் சென்டர் பாயிண்ட் இருக்குது, அங்கதான் நித்திய ஜீவன் இருக்குது. இன்னும் பலிபீடத்துக்கிட்டே தடுமாறிக்கிட்டு இருக்கிறோமே. இன்னும் மாம்சத்தை சுட்டரிக்கலையே, இன்னும் மாம்சம் சாகலையே. திஸ் இஸ் நாட் ஆன் அ மெசேஜ், திஸ் இஸ் அ காஷன். நீங்க இந்த மெசேஜை எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களை மாதிரி பரிதபிக்கப்பட்டவர்கள் உலகத்தில் ஒருவரும் இல்லை. திஸ் இஸ் நாட் ஆன் அ மெசேஜ், திஸ் இஸ் அ காஷன். நீ இதை தாண்டி 3வது இடத்துக்கு வந்தே ஆகணும். இல்லைன்னா சர்ச்சில் இருக்கிறதுனாலையோ, கிறிஸ்தவனா இருக்கிறதுனாலையோ, தசமாங்க கணக்கு கொடுக்கறதுனாலையோ பரலோகத்துக்கு போயிருவேன்னு கனவுல கூட நினைக்காதீங்க, தூக்கத்தில் கூட நினைக்க கூடாது. உன்னை ஏமாத்திட்டு இருக்கிறான் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரன். என்ன சொல்லிட்டு இருக்கிறான்? எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போயிடலாம், என்ன பண்ணாலும் போயிடலாம், கவலைப்படாத, பாவம் செஞ்சாலும் போயிடலாம். இது சர்பத்தின் உபதேசம், இது மாம்சத்தின் பலிபீடத்தின் உபதேசம். போக முடியாது. இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இதை பற்றி நம்ம இனிமேல் தான் பார்க்கவே போகிறோம். இன்னும் நம்ம சமூகத்துக்கே வரல. இன்னும் எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதை ஜெயிச்சாம தானே நம்ம அங்கே வர முடியும். உலகத்தை ஜெயிச்சா தானே நம்ம எங்கே வர முடியும்? ஏதேனுக்கே வர முடியும். பலிபீடத்தை தாண்டினா தானே நான் இந்த மொத்த மாம்சமும் சுட்டரிக்க முடிச்சா தானேங்க நான் அப்பத்துக்கே வர முடியும். இன்னும் எனக்கு இங்கேன்னு வேகவே இல்லையே. இன்னும் எனக்கு வேகாமல் இருக்கு. இன்னும் கோபம், மூர்க்கம், மாம்சத்தின் கிரியைகள் ஆவன. கலாத்தியர் 5:18 உங்க எல்லாருக்கும் தெரியும். எப்படி இருந்தாலும் இங்கே வரலான்னு சொல்றானே, எப்படி முடியும்? தாவீது வந்து கேட்குறாரு ஆசாரியங்கிட்ட, பசிக்குது, சாப்பிட ஏதாவது இருக்குதா? ஆசாரியன் சொல்றான், என்ன சொல்றான்? சமூகத்து அப்போ அதில் இருக்கிற மேஜையில் இருக்கிற அப்பம் தான் இருக்குது. சரி, அதை நான் சாப்பிடணும், என்ன பண்ணலாம்? 2 கிரைட்டீரியா சொல்றான். 1, ஸ்திரீகளோடு கூட சேராமல். 2, அலம்பிகள் சுத்தமாக இருக்கணும். ஸ்திரீகளோட சேராமல் அலம்பிகள் சுத்தமாக இருக்கிறதுனா என்ன? 1 வெளியே சுத்தம், இன்னொன்று உள்ள சுத்தம். 2 சுத்தமும் இருந்தால் மட்டும்தான் நீ இதை சாப்பிட முடியும்னு அன்னைக்கே சொல்லிட்டான் தாவீது கிட்ட. விபச்சாரம் பண்ணாமல், ஸ்திரீகளோட சேராமல், மனைவியோட சேராமல் இருக்கிறது அர்த்தம் கிடையாது. வெளியும் சுத்தமாக இருக்கணும், உள்ளேயும் சுத்தமாக இருக்கணும். இது 2 இருந்தால் தான் இதை சாப்பிட முடியும். இதையே சாப்பிட முடியும். இன்னைக்கு நம்ம இதையே இன்னும் ஜெயிக்கலையே. இன்னும் இதுக்குள்ளே போராடிக்கிட்டு இருக்கிறோமே. எல்லா செய்தியும் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோமே. இங்கேருந்து அங்கே போகும்போது, வீட்டுக்கு போகும்போது எப்படியாவது பிள்ளைகளுக்கு சாகிறதுக்குள்ள ஒரு வீடு கட்டணும்னு ஆசை வருது தானே? வருது தானே? நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் தெரியுமா? இதில் என்ன தப்பு? எல்லாரும் தானே சேர்த்து வைக்கிறாங்க. நான் சேர்த்து வைக்கல, என்ன தப்பு? நீ சேர்த்து வைக்கிறவனா காயின் குரூப்பு, இல்லை கூடாரத்தில் குடியிருக்கணும் தான் இந்த குரூப்பு. நீங்கள் எதை வேணாலும் டிசைட் பண்ணிக்கலாம். அதுதான் கர்த்தர் சொன்னது. இன்னைக்கு நம்மளால் உலகத்தை ஜெயிக்க முடியாது.
கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஜெயிச்சா மட்டும்தான் இங்கே போக முடியும். இல்லைங்க, இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு தான் சரியா, அதெல்லாம் எனக்கு பாசிபிள் இல்லை. நோ இஷ்யூஸ். கர்த்தர் வந்து பரலோக ராஜ்யத்தை உங்ககிட்ட வந்து கெஞ்சலை. இங்க ஐயோ நீங்கள் வராட்டி பரலோகம் காலியாக இருக்கும் வந்துருங்கன்னு நீயும் போய்விட மனதாக இருக்கிறங்கிறது தான் கர்த்தர் கேட்குற கேள்வி. வந்தா உனக்கு நல்லது. புரியுதுங்களா? இது ஆண்டவர் பரலோகத்தை வச்சுட்டு உங்கள் பின்னாடிலாம் கெஞ்சிக்கிட்டு இல்லை. யாராவது ஒருத்தர் வந்துருங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். வந்தா வா, வராட்டி போ. பரலோக ராஜ்யம் அப்பேற்பட்டது. கெஞ்சறதெல்லாம் கிடையாது. இதுதான் ரூல், இதுதான் கிரைட்டீரியா. இப்படி இருந்தால் தான் வர முடியும்னு அவ்வளோ பெரிய அமெரிக்கா சட்டம் போட்டிருக்கான். இந்த வானமுத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனும் அவருக்கும் சில கிங்டம் இருக்கு. கிங்டத்துடைய கிங் அவரு. நீங்க என்னமோ சர்வசாதாரணமா உங்க வீட்டு வேலைக்காரமா நினைச்சிட்டீங்களா? அவர் வேலைக்காரனா இருந்தது ஒரு காலம் இருக்கு, கால கழுவுன காலம் இருக்கு. இப்ப அவர் எப்படி இருக்கிறார் தெரியுங்களா? பிதாவின் வலது பாரசத்துல ராஜாவாக உட்கார்ந்து இருக்கிறார். எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் இன்னும் இயேசுநாதர் ரொம்ப கேஷுவலா இருக்கிறாருன்னு. பழைய ஏற்பாட்டா இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டா இருக்கட்டும், அத்தனை பேரும் பயப்படுறது ஒரே ஒருத்தருக்கு தான். யாருக்கு தெரியுமா? இயேசுடைய கோபத்துக்கு. உங்களுக்கு இயேசுடைய கோபத்தை பத்தி தெரியாது. சங்கீதம் 2 வாசித்து பாருங்க. வழியிலே அழியாமலும் குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமல் இருக்கும்படிக்கு வழியில் இருக்கும் போதே அவரை முத்தம் செய்யுங்கள். ஏன்னா குமாரனுடைய கோபம் அவ்வளவு மோசம். புதிய ஏற்பாடை எடுத்து பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவர்கள் கண்மலைகளையும் மலைகளையும் நோக்கி எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவோடைய கோபம் அப்பேற்பட்டது. நீங்க கிரேஸை கிராண்டடா எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன் அவர் கிருபையா இருக்கிறார் தெரியுமா? அவர் கோபமா இருந்தாலும் நம்ம செத்து போவோம். நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு அவர் கிருபையா இருக்கிறாரு. நாம நினைச்சிட்டு அவர் கிருபையா இருக்கிறார், என்ன வேணாலும் பண்ணலான்னு. இது எதுவும் சபைக்குள்ள வரக்கூடாது. அந்நிய அக்கினி பலிபீடத்துக்கே வரக்கூடாதுன்ட்டார் ஆண்டவர். அந்நிய அக்கினி பலிபீடத்துக்கு வந்தாலும் அடிப்பேன்னாரு. இன்னைக்கு நீங்க இந்த உலகத்தை மொத்தத்தையும் இங்கே கொண்டாந்துட்டு இருக்கிறீங்க. சபைக்குள்ள சிட்டி கான்செப்ட் வந்துருச்சு, பிஸ்னஸ் வந்துருச்சு, மீடியா என்டர்டைன்மெண்ட் வந்துருச்சு. கூத்தாடுறான், டான்ஸ் ஆடுறான், எல்லாம் செய்யறான். கேட்டா என்ன தப்பு? அப்படித்தானே கேட்குறான். என்ன தப்பு ஆடினா என்ன? சமூகம் கெட்டு போச்சு, தேவ சமூகம். அப்ப சர்ச்சுக்குள்ள எல்லாம் நடக்குமா? சர்ச்சுக்குள்ள என்ன இருக்கும்? இங்க காயின் இருப்பான். சர்ச்சுக்குள்ள யார் இருப்பா? காயின் இருப்பான். கோபம் உள்ளவன் இருப்பான், மூர்க்கம் உள்ளவன் இருப்பான், கொலகாரம் இருப்பான். எதுக்காக இருக்கிறான்? இவனை திருத்தி இங்க கொண்டு போறதுக்கு தான் கர்த்தர் இங்க வச்சிருக்காரு நம்மளை இதை விட்டுட்டு வர சொன்னது எதுக்கு தெரியுமா? இங்க வரும்போது நமக்குள்ள கோபம் இருக்கும், இன்னும் மாம்சத்துக்குள்ள சில காரணங்கள்லாம் இருக்கு. எதுக்கு இங்க வச்சிருக்காரு? அப்ப சபையில் இருக்கிறவங்க பெர்ஃபெக்ட்டா இல்லைங்க. சபை இஸ் தி பிளேஸ் ஃபார் மேக்கிங் பெர்ஃபெக்ஷன். சபை பெர்ஃபெக்ட் கிடையாது. சபை பெர்ஃபெக்ட் ஆக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட இடம். இன்னைக்கு என்ன எல்லாம் கேட்கறாங்க, அப்ப அவர் சபையில் உட்காந்து இப்படி பேசலாமா? சர்ச்சில் இருக்கிற இவர் எத்தனை வருஷம் வரார், இவர் இப்படி பண்ணலாமா? சபையை நடத்துறாரு, இவர் இப்படி பேசலாமா? ஆமா பேசுவான். ஏன்னா அவன் இன்னும் பெர்ஃபெக்ட் ஆகல. பெர்ஃபெக்ட் ஆகிறதுக்காக தான் இங்க இருக்கிறான். பெர்ஃபெக்ட் ஆகியிருந்தா அவனுக்கு இங்க வேலை இல்லை, அவனுக்கு வேலை இங்க. பெர்ஃபெக்டான ஏனோக்கு இங்க வேலை இல்லைங்க, தூக்கிட்டு போயிட்டாரு. ஆமா தானே? ஏனோக்கு நற்சாட்சி பெற்றான், கர்த்தர் தூக்கிட்டு மேல போயிட்டாரு. ஃபினிஷ் ஓவர். வாப்பா உள்ள வந்துரு, தோட்டத்துக்கு வந்துரு. இங்க நீ இன்னும் பெர்ஃபெக்ட் ஆகல, அதான் அர்த்தம். இதை ஜெயிக்கணும் முதல்ல. ரெண்டாவது இங்க ஜெயிக்கணும். இங்க காயினுடைய உபதேசங்கள் இருக்கும். காணிக்கையிலே கோபம் வரும். ஆமா தானே? அந்த கான்செப்ட் இன்னும் இருக்கு தானே? அவர் கொடுத்ததுக்கு அவரை தூக்கி முன்னாடி உட்கார வச்சு இவ்வளவு தூரம் பண்றாங்கன்னா அவரை விட நிறைய சர்ச்சைக்கு செஞ்சிருக்கிறேன். நமக்கு ஒரு மரியாதையும் இல்லை. காயின் அவன் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கல. ஒரு பொண்ணாட கூட போத்தல, அவரை கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சு பிரேயர் கொடுத்துருக்கிறீங்க. காயின் அவன். நீ ஆபேலா இருந்தா என்ன பண்ணுவ தெரியுமா? நன்மையானவைகளை பேசும் ரத்தம். இந்த இடத்துல அது 2 தான் இருக்கும். ஒன்று காயின் இருப்பான், இன்னொன்று ஆபேல் இருக்கும். காயின் ஆபேலை போல மாறணும். இன்னைக்கு என்ன நடந்துக்கு தெரியுமா? சபையில் இருக்கிற காயின்கள் ஆபேலை கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. தேவ சமூகத்தில் அதான் நடக்குது. இன்னைக்கு சபைக்குள்ள நல்லவங்க செத்து போய்கிட்டு இருக்கிறாங்க, கெட்டவன் மட்டும் உயிரோடு இருக்கிறான் உள்ள. இப்போ கர்த்தர் அவனை வெளியே அமைச்சிருவார். ஏன்னா சர்ச்சுக்குள்ள கெட்டவன் மாறத்துக்கு தான் வச்சிருவோம் இல்லையா, கெட்டவன் ஆள்றதுக்கு வைக்கல. சபையை கெட்டவன் ஆளக்கூடாது, கெட்டவன் மாறணும், மாறி நல்லவன் ஆகணும். இங்கே வந்த போது உனக்கு பெருமை வரக்கூடாது.
இங்கே வரும்போது உன்னோட எந்த பெருமையும் இருக்காது. எந்த பெருமை? இங்கே நீ ஒரு பெருமை, இங்கே ஒன்று சம்பாரிச்சல்ல, இந்த பெருமை எதுவும் இங்கே வரக்கூடாது. இங்கே தான் நீங்கள் படிப்பு சம்பாரிச்சிங்க, இங்கே தான் பொருள் சம்பாரிச்சிங்க, இங்கே தான் ஆஸ்தி சம்பாரிச்சிங்க, இங்கே தான் ஜாதி இருக்கு, இங்கே தான் கோத்திரம் இருக்கு. இதெல்லாம் கொண்டாந்து இந்த பெருமையை இங்கே பேசப்படாது. நான் யார் தெரியுமா? என் குலம் என்ன தெரியுமா? என் கோத்திரம் என்ன தெரியுமா? என்னோட ஜாதி என்ன தெரியுமா? ஆக்சுவலி நாங்களாம் சிலருக்குலாம் அந்த எந்த பெருமை இருக்கும் பார்த்துருக்கீங்களா? நான் வந்துட்டு நாகர்கோயில், நான் திருநெல்வேலி, நான் மதுரை, எல்லாம் இங்கேப்பா, அதெல்லாம் இங்கே எதுவுமே இல்லைப்பா. இது எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்தால் தான் பண்ணி. நான் யூதனும் இல்லை, கிரேக்கனும் இல்லை, நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன், எல்லாருக்கும் அடிமையானேன். அவன் தான்ப்பா இங்கே இருக்கணும். நீ இங்கே வந்துட்டு உன் குலப்பெருமை என்ன இருந்தாலும் நம்ம சைட்லங்க, நம்ம ஆளுங்க. என்ன உங்கள் ஆளுனா நீ இந்த ஆளுப்பா, இங்கே அந்த ஆள்லாம் இல்லைப்பா, இங்கே எல்லாம் செத்து போயிட்டான். மாம்சம் செத்து பலிபீடத்திலேருந்து உள்ளே வந்தவன் மட்டும்தான்ப்பா இங்கே இருக்க முடியும். அப்போ இங்கே யாருங்க இருப்பா? ஒரே ரத்தத்தில் கழுவப்பட்ட ஒரே கூட்டம் மட்டும் இங்கே இருக்கும்பா. ஆபேலின் ரத்தத்தை பார்க்கலும் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தம் இங்கே இருக்கும்பா. உன் சுபாவம் மாறணும், உன் மாம்சம் சாகணும். உன் மாம்சம் சாகலைன்னா நீ இங்கே இருக்கிற, ஆனால் காயின்னு அர்த்தம். நீங்கள் எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிறீங்க, அதுக்கு நீங்கள் வச்சுக்கிறீங்க எக்ஸ்கியூஸ். காயினுமே ஒரு எக்ஸ்கியூஸ் வச்சுருந்தான் இல்லை? நீர் காணிக்கையை அங்கீகரிக்கல, அவனுக்கு நான் ஒரு சுதந்திரவாளியோ என்ன கேள்வி கேட்குறீரு? அவங்ககிட்டையும் ஒரு எக்ஸ்கியூஸ் இருந்துச்சுல்ல. இன்றைக்கி கோவப்படுறவனுக்கு, இன்றைக்கி மாம்சத்தில் கிரியை செய்கிறவனுக்கு அத்தனை பேருக்கும் ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்குது. எவ்ரிபடி ஹாவ் த எக்ஸ்கியூஸ். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உன் எக்ஸ்கியூஸ் எல்லாம் கத்தரை ஏமாத்தாது. உங்கள் எக்ஸ்கியூஸ்லாம் கூட இருக்கிறவனை ஏமாத்துறதுக்கு. இந்த எக்ஸ்கியூஸ்லாம் யாருக்கு? கூட இருக்கிறவனை ஏமாத்துறதுக்கு. அந்த எக்ஸ்கியூஸ் யாரை ஏமாத்தாது? அவர் துரத்தி விட்டு அகதியாக்கிடுவார், வெளியே போன்றுவார். அவர் கிருபை உள்ள தேவன் தான், ஆனால் சரிப்படுத்த வேண்டியவனை சரிப்படுத்தி தான் இருப்பார். அவர் சரிப்படுத்துறதுக்காக உன்னை உயிரோட வைக்கிறாரே, அதுக்கு பேர் தான் கிருபை. அவர் நியாயமாக நீ செஞ்சதுக்கு அழிச்சிருக்கணும், இந்நேரம் உன்னை இங்கே கொண்டே போட்டிருக்கலாம். எவரும் அவரை கொஸ்டின் பண்ண முடியாது, நோபடி கொஸ்டின் ஹிம். ஆனால் உன்னை இங்கே துரத்தி விட்டு பாருங்க, போய் ரெடியாகி வாய்ப்பான்னு, அதுக்கு பேர் தான் கிருபை. ஓகே ரைட், சரி போ, ரெடி ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், போய் ரெடி ஆகி வா. நம்ம என்ன நினைக்கிறோம்? இன்னைக்கு என்னை துரத்தி விட்டீர், எனக்கிட்ட இந்த சாபம், இது சாபம் இல்லைடா, உன்னை ரெடி ஆகிறதுக்காக நான் கொடுத்துருக்கிற டைம். ஆதாம கர்த்தர் சொல்றாருல்ல, தோட்டத்தை விட்டு விரட்டினார்ல, பழம் சாப்பிடக்கூடாதுன்னு. எதனால பழம் சாப்பிடக்கூடாது சொன்னாரு? ஏன் பழம் சாப்பிட வேணாம் ஆதாம? அவன் பழத்தை சாப்பிட்டானா என்றென்றைக்கும் எப்படி இருப்பான்? உயிரோடு இருப்பான். மூணு பேர் தான் என்னன்னைக்கும் உயிரோடு இருப்பாங்க. ஒன்று, பாவமே இல்லாமல் உயிரோட ஒருத்தர் இருந்தால் அவருக்கு பேர் என்னது? அவர் தான் தேவன். பாவத்தோட ஒருத்தர் என்னன்னைக்கும் உயிரோடு இருந்தால் அவன் பேர் என்னது? சாத்தான். இப்போ மரணத்தோட பாவத்தோட இருக்கிறோம், அதனால தான் நம்ம மனுஷன். இப்போ நாமளும் பாவத்தோட என்னைக்கும் மரணமே இல்லாமல் இருந்தால் நம்ம என்னவாயிருவோம்? சாத்தான் ஆயிடுவோம். நாம சாத்தான் ஆக கூடாது என்பதுக்காக தான் ஜீவவிருட்சத்தை அப்போ சாப்பிட வேணாம்னு சொன்னார் அவர். எவ்வளோ பெரிய அன்புள்ள தேவன்! நீ இந்த பழத்தை அப்போ சாப்பிட்டீன்னா ஆதாம், இப்போ நீ எப்படி ஆயிடுவ? என்னென்றைக்கும் உயிரோடு கொடுந்து. இப்போ நம்ம ரட்சிக்கப்படணும். எதுக்குள்ள ரட்சிக்கப்படணும்? ஒரு மனுஷன் எதுக்குள்ள ரட்சிக்கப்படணும்? சாகத்துக்குள்ள ரட்சிக்கப்படணும். ஞானஸ்நானம் எடுக்கணும். எதுக்குள்ள எடுக்கணும்? அப்போ சாவுன்றது கர்த்தர் நமக்கு நியமிச்சு வச்சது சாபம் இல்லை, அது நமக்கு ஒரு டார்கெட். இதுக்குள்ள ரட்சிக்கப்படணும். அந்த டார்கெட்டை நமக்கு கொடுக்கறதுக்கு தான் ஜீவவிருட்சத்தை சாப்பிட வேணாம்னு சொன்னார். எவ்வளோ அன்புள்ள தேவன்! எவ்வளோ அன்புள்ள தேவன்! நம்ம எப்பவுமே ஒரு ஆப்போசிட்டாவே யோசிக்கிறோம். இன்று என்னை துரத்தி விடுகிறீர். உன்னை ஏன் கர்த்தர் கஷ்டத்துக்குள்ள நடத்துறாரு தெரியுமா? நீ உனக்குள்ள இருக்கிற அந்த மாம்சத்தை ஒழிக்கணுமே, உன்னை மாத்தணுமே. ஏதோ ஒரு இடத்துல நீ என்னை பார்த்து சொல்லணுமே, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லணுமே. அப்பத்தானே நான் உன்னை இங்கே மாற்றி உள்ள கூட்டிட்டு போக முடியும். யோசித்து பாருங்க, நோவா காலம் வரைக்கும் ஒருத்தன் கூட தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டான். ஆதாம் கேட்க மாட்டாரு, ஏவாள் கேட்க மாட்டாங்க, காயின் கேட்க மாட்டான். நோபடி வில் ஆஸ்க் ரிபெண்டன்ஸ். ஒருத்தர் கூட கேட்க மாட்டான். கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்னே ஒன்று தான். எப்பா பழத்தை சாப்பிட்டியா? கர்த்தர் எதிர்பார்த்த வேர்டு என்ன தெரியுமா? ஆமாம் ஆண்டவரே சாப்பிட்டேன். இவன் என்ன சொன்னான் தெரியுமா? சாப்பிட்டியா? ஓ, நீர் ஒரு பொம்பளை கொடுத்துடலையா? பழிய தூக்கி யார் மேலே போட்டான்? அவர் மேலே போட்டான். இப்போ இந்த அம்மாவை கேட்குறாரு, சரி இதாவது ரெடியாகுதா பார்ப்போம். ஏம்மா நீ சாப்பிட்டியா? பாம்பு சர்ப்பம் வஞ்சித்தது, நான் சாப்பிடல. கடைசி வரைக்கும் ஒருத்தர் கூட மன்னிப்பு கேட்கவே இல்லை. காயின்ட்டு கேட்குறாரு,
உன் சகோதரனுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிட்டதே. அவன் என்ன பண்ணணும் அடுத்து? கொன்று போட்ட ஆண்டவரே, கொஞ்சம் டென்ஷனில் செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா. இதான் அவங்ககிட்ட. அன்றைக்கே காயின் வேற மாதிரி மாறி இருப்பான். அவங்ககிட்ட எதிர்பார்த்தது அது ஒன்று தான். அவன் சொல்கிறான், நான் காவலாளியோ. 12 பேரை உட்கார வச்சு சொல்கிறாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். எதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறாரு? ஒரே வார்த்தை. தனியாக கூட்டு போய் பேதுரு தனியாக கூட்டு போய் பேசின மாதிரி, ஆண்டவரே நான் தான் அந்த ஆள், என்னை மன்னிச்சிருங்க, 30 வெள்ளிக்காசு இங்கே இருக்குது, நான் இப்போ என்ன பண்ணணும், நான் திருப்பி கொடுத்துட்றேன், என்னை மன்னிச்சிருங்கன்னா யூதாஸ் கதை அன்றைக்கி மாறி இருக்கும். காட் எக்ஸ்பெக்ட் என்ன பண்ணுறாரு உங்கள்கிட்ட? ஒரு மனம் திரும்புதல். முழங்கால் படிக்கட்டும், நீ முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட உன் தேவனாய் கர்த்தர் இடத்துல போய், ஆண்டவரே நான் செஞ்சது தப்புப்பான்னு கேட்க சொல்கிறார். நீ உள்ள உட்காந்து இப்போ ஏமாத்திட்டுல இருக்கிற, உணர்த்தினால நீ உணர மாட்டியே. இங்கே உட்காந்துட்டு ஆண்டவரை ஏமாத்திட்டுல இருக்கிற நீ. மொத்த கபடமும் மொத்த வஞ்சகமும் மொத்த பாவமும் உள்ள வச்சுக்கிட்டு, ஆனால் பரிசுத்தவன் மாதிரி நீ காட்டிட்டுல ஏமாத்துற. அதை தேவன் உணர்த்தினாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறியே. முந்தி சொன்னா தாவீது கிட்ட வந்து சொன்னா, ஒருத்த ஆட்டுக்குட்டியை திருடிட்டா அவனை என்ன செய்யலாம்? நானே அந்த மனுஷன். அவன் இப்ப நம்ம என்ன பண்றோம்? அவனே அந்த மனுஷன். ஆவியானவர் பேசினா என்ன சொல்றோம்? இன்னைக்கு அவனை போட்டார் ஒரு போர்டு, எனக்கு தெரியும் இது அவனுக்கு தான். இன்னைக்கு இவருக்கு தான் கர்த்தர் பேசினாரு. உனக்கு எப்படா பேசுவாரு? இன்னைக்கு நம்ம எல்லாருமே யார் மேல தூக்கி பழைய போட்டுக்கிட்டு இருக்கோம்? அடுத்தவன் பாவி அவன். இதுவே நீ காயினுங்கிறதுக்கான முதல் காரணம். நீ இன்னும் ஆதாமாவே இருக்க. இந்த கான்செப்ட் மொத்தத்தையும் ஒழிச்சு உன் மாம்சம் சாகாவிட்டால் நீ இது உள்ள வரவே முடியாது. இதுக்கு தான் கர்த்தர் கொடுத்தாரு நியாயப்பிரமாணம். எதுக்கு? உங்க மாம்சம் சாகிறதுக்கு கொடுத்த இடத்துக்கு பேர் தான் நியாயப்பிரமாணம். கொலை செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தேவனாய் கர்த்தரில் அன்பு கூறுவாயாக. முதல்ல இந்த நியாயப்பிரமாணத்தையே நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலையே. நீங்கள் நம்மளாம் சொல்கிறான் நியாயப்பிரமாணம் எதுக்குங்க? ஏசுநாதர் நியாயப்பிரமாணம் வேணான்னு சொல்லலை. நியாயப்பிரமாணம் பரலோகத்துக்கு கூட்டு போகாது. ஏங்க நான் டாக்டருக்கு படிக்கணும், என்ன படிக்கணும்? MBBS. அப்புறம் எதுக்குங்க எல்கேஜி? அப்புறம் எதுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் கேட்டிருக்கோமா? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் முடிக்கணுங்க. முடித்தா தான் நீங்கள் MBBSக்கே வர முடியும். இல்லை நான் இன்ஜினியரிங் தாங்க படிக்கணும் என் பையனை, என்ன செய்யலாம்? நான் டேரெக்டாக இன்ஜினியர் படிக்க வச்சுறேனே. முடியாது. நீங்கள் இதுதாங்க ஸ்டெப். அதுக்கு அதான் தான் ஏசு சொன்னார், அதையும் விடாதிருக்க வேண்டும், இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டும். இன்றைக்கி நியாயப்பிரமாணத்துக்கே நம்ம தடுமாறிக்கிட்டு இருக்கிறோமே. ஒரு வாலிபன் இயேசுகிட்ட வரான். இயேசுகிட்ட வந்து நிற்கிறான் 19ஆம் அதிகாரம் மத்தேயுல. அவன் சொல்கிறான், நான் சிறு வயது முதல் கொண்டு எல்லாவற்றையும் கை கொள்ளுகிறேன். நியாயப்பிரமாணத்தை 100% ஃபாலோ பண்ணுறானாமா. இந்த இடத்துல அவன் பர்ஃபெக்டாக இருக்கிறானாமா. இந்த இடத்துக்கு அவன் எப்படி ஆயிட்டான்? பர்ஃபெக்ட். 100%, 100 மார்க். நீட்டில் 100% பக்கா. அவன் அப்படி கிடையாதுன்னு ஏன் சொல்லவே இல்லை. நீ போய் சொல்கிறடான்னு சொல்லலை. அவன் மேல் அவர் அன்பு கூர்ந்து, ஏன்னா அவன் இருக்கான், பர்ஃபெக்டாக இருக்கான். இருக்கிறனால தான் கர்த்தர் அவன் மேலே என்ன செய்கிறாரு? அன்பு கூறுறாரு. ஆமாம் கரெக்டு, பையன் சூப்பராக இருக்கானையா, பர்ஃபெக்டாக இருக்கான். இப்போ அவன் என்ன கேட்குறான்? நித்திய ஜீவனை சுதந்தரிக்க என்ன செய்யணும்? அப்போ அவன் எந்த இடத்துக்கு போக கேட்குறான்? தோட்டத்துக்குள்ளே போய் சென்டர் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு கேட்குறான். இப்போ இங்கே இருக்குதே, இது தோட்டத்துக்குள்ளே கொண்டு போகும், ஆனால் எங்கே கொண்டு போகாது? ஏன்னா இயேசுநாதர் அங்கே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? தம்பி, இந்த 12 அப்போ இருக்கு பாரு, இதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ண தான்ப்பா நீ இங்கேருந்து இங்கே போக முடியும். நீ இந்த இடத்துலேருந்து இங்கே வர்றது ஓகே. என்னது? நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்ட முடியாமல் இருந்தால் ஓகே, நீ எங்கே போகலாம்? கார்டனுக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்ட முடியாதவங்களா இருக்கீங்களா? 100% நீங்கள் சொல்ல முடியுமா? நீங்கள் கிருபையின் பிரமாணத்தை அப்புறம் யோசிப்போம். ஆர் யூ பர்ஃபெக்ட் இன் லா? அந்த அளவுக்கு அது லா வந்து ஒன்றும் இல்லை, ஒரு குறைவானது. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல உன் தேவனாய கர்த்தரிடத்தில், அவ்வளோதான். பிறனிடத்தில் அன்பு கூறணும். இருக்கா? நியாயப்பிரமாணத்தில் நீங்கள் பர்ஃபெக்டா? பொய் சாட்சி சொல்லாமல் இருக்கீங்களா? தாய் தந்தரை கனம் பண்ணுறீங்களா? தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுறீங்களா? அடுத்தவன் பொருளை இச்சியாது இருக்கிறீங்களா? அடுத்தவன் மனைவியை இச்சிக்காது இருக்கிறீங்களா? இதெல்லாம் இருக்கா?
யோசித்து பாருங்க. இன்னும் நியாயப்பிரமாணத்தையே தாண்டலையே, செகண்ட் ஸ்டேஜே வரலையே. இன்னும் முதல்ல பலிபீடத்தில் தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம், நமக்கே தெரிஞ்சு போச்சு. இப்போ செகண்ட் ஸ்டேஜ் நியாயப்பிரமாணத்துக்குள்ளே வரணும், கார்டனுக்குள்ளே வரணும். நீங்கள் இதை ஜெயிச்சா தான் கார்டனுக்குள்ளேயே வர முடியும். இப்போ கார்டனுக்குள்ளே வரணும்னா நியாயப்பிரமாணத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி இருக்கணும். முடியுமா? முடிஞ்சிருக்குதா? அவ்வளோதான் கேள்வி. முடியுமா? கிடையாது, முடிஞ்சே ஆகணும். நீங்கள் ஏன்னா நீங்கள் பரலோகத்துக்கு போவேன் தானே ஆரம்பத்தில் சொன்னீங்க. அவங்ககிட்ட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆரம்பத்தில் நான் கேள்வி கேட்கும்போது நீங்கள் சொன்ன வார்த்தை என்னது? நான் பரலோகத்துக்கு போவேன். அந்த ஆளுங்களுக்கு மட்டும் தான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நியாயப்பிரமாணத்தின்படி ஆர் யூ பர்ஃபெக்ட்? பழைய ஏற்பாட்டின்படி என்னை குற்றம் சாட்ட முடியும். பவுல் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தின்படி என்னை குற்றம் சாட்ட முடியாது. எங்க சொல்லி பாருங்கன்றாரு. எங்க சொல்லி பாருங்க. நான் அதுதான் எப்பவும் கேட்பேன். எலியாவை பார்த்து எலியா சொல்றாரு, நான் இன்று எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், உனக்கு என்ன வேண்டும்? அப்போ அன்னைக்கு எலியா போறாருங்கிறது யாருக்கு தெரியுது? எலியாவுக்கு நல்லா தெரியுது. நான் இன்னைக்கு எங்கே போகிறேன்? எனக்கு போகிறேன், பரலோகத்துக்கு போகிறேன், இங்கே போகிறேன். ரெண்டாவது, அந்த தீர்க்கதரிசி, அந்த ஊரில் இருக்க தீர்க்கதரிசி புத்திரர்கள் வந்து எலிசாவை கேட்குறாங்க, இன்று உம்முடைய எஜமான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறாரே, உனக்கு தெரியுமா? எலிசா என்ன சொன்னா? தெரியும். அப்போ எலியா போகிறது யாருக்கு தெரியுது? எலிசாவுக்கும் தெரியுது. இப்போ அந்த ஊரில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாங்க? இன்று உம்முடைய எஜமான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். அப்போ அவங்களுக்கும் தெரியுது. எலியா பரலோகத்துக்கு போகிறது எலியாவுக்கும் தெரியுது, எலிசாவுக்கும் தெரியுது, ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்குமே தெரியுது. இன்னைக்கு காலைல கிளம்பி எலியா பரலோகத்துக்கு போக போகிறாருன்னு. எப்படி? இன்னைக்கு நீங்கள் போகிறது உங்களுக்கு தெரியுமா? பரலோகத்துக்கு போவீங்கன்னா தெரியுமா? அதில் செகண்ட் ஸ்டேஜ் அது பாஸ் பண்ணியிருக்கிறோமா? டு யூ ஹேவ் எனி கான்ஃபிடென்ட்? நான் இது எதுவுமே எனக்குள்ளே இல்லைங்க, ஐம் பர்ஃபெக்ட் இன் த சர்ச். சரி, ஓகே. இப்போ செகண்ட் ஸ்டேஜுக்குள்ளே வந்திருக்கிறோம். உள்ள அப்போஸ்தலர் உபதேசம் இதெல்லாம் ஓகேங்க, நான் பர்ஃபெக்ட்டு, நான் இதெல்லாம் விட்ட நியாயப்பிரமாணத்தில் எனக்கு குற்றமே சாட்ட முடியாது, எங்கே சொல்லி பாருங்கள். இஸ் இட் ஓகே? உங்களை தான் கேட்குறேன், உங்களை நீங்களே. நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். சரி, இப்போ ஓகே. நம்ம கூட இருக்கிறவங்க எலிசாவை கேளுங்களேன், மனைவியை கேளுங்க, கணவனை கேளுங்க. இன்னைக்கு அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார் வாய்ப்பு இருக்குதா? யார் இருந்தாலும் சான்ஸே இல்லை. மனைவியை ஒத்துக்காது. கணவன் பரலோகத்துக்கு போகிறான்னா கணவன் சொல்லுவான், மனைவி போவேன் வாய்ப்பே இல்லை. ஏன்? நீ பண்ணுறது எனக்கு தானமா தெரியும், நீ யாருன்னு நான் தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். அனனியா சப்பீராவில் பார்க்கும்போது அத்தனை பேருக்கும் எப்படி தெரியுது? தே ஆர் த மோஸ்ட் பர்ஃபெக்ட் கப்புள்ஸ். தே சோல்ட் அவுட் ஆல் தேர் ப்ராப்பர்ட்டிஸ். இல்லை, தேவ சமூகத்தில் கொண்டாந்து அப்படியே வச்சுட்டாங்க. ஐயோ, எவ்வளோத்த கொண்டாந்து வச்சுருக்காங்க. அந்த சிஸ்டரும் அந்த பிரதரும் ரொம்ப தியாகம். ஆனால் சிஸ்டருக்கும் பிரதருக்கும் தான் தெரியும் நம்ம யார் திருட்டு பையன்னு. அனனியா சப்பீராளுக்கு தெரியும் தானே, இன்னொருத்தருக்கும் தெரியும், பரிசுத்த ஆவியானவருக்கும் தெரியும். இன்றைக்கி நம்ம யாரை ஏமாற்றிட்டு இருக்கோம் தெரியுமா? கணவனை இல்லை, மனைவியை இல்லை, சபையை இல்லை, காங்கிரிகேஷனை இல்லை, பரிசுத்த ஆவியை ஏமாத்தாதான் நினச்சி ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறோம், ஏமாந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் கொல்லுவார். பரிசுத்த ஆவியானவர் கொல்ல மாட்டார்னு யார் சொன்னது? கொல்லுவார். பரிசுத்த ஆவியானவர் தான் கொல்றாரு. அங்கே வசனம் அப்படி தானே சொல்லுது, அப்படி தானே இருக்கு. பரிசுத்த ஆவிட்ட விளையாடப்படாது, சர்ச்சுக்குள்ளெல்லாம் வந்து விளையாட்டு காட்டப்படாது. சர்ச்சையில் உடனே உட்காந்துட்டு பெருமை, கண்ணுக்குள்ள பெருமையாக வரப்படாது. தாழ்மையின் உச்சத்தில் இருக்கணும். எதுக்கு தெரியுமா? பேர் வாங்கிறதுக்கு இல்லை, இது உள்ள போகிறதுக்கு. ஐயோ ஆண்டவரே, எனக்குள்ள கொஞ்சம் வந்துச்சுன்னா முடிஞ்சு என் கதை. இங்கே வந்து உட்காந்துட்டு படிப்பு பெருமை, பணப்பெருமை இதெல்லாம் இருக்கக்கூடாது. வெரி கேர்ஃபுல், வெரி 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 கேர்ஃபுல். நியாயப்பிரமாணத்தையாவது நீங்கள் சக்ஸஸ் பண்ணால் தான் இதில் இருந்தாவது தாண்ட முடியும். இப்போ அவங்க எங்கே வரணும்? அடுத்த ஸ்டேஜ் தோட்டத்துக்குள்ளே வரணும். இப்போ நோக்கி இதை சக்ஸஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, பண்ணிட்டாரு, ஆமாம் தானே. ஆனால் அவர் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கலையாமா தெரியுமா? எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 11:5 வாசிங்க.
விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். வாங்கிட்டானா? சாட்சி வாங்கிட்டானா? பெர்ஃபெக்ட்டா? 39ஆம் வசனம். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். யாரு? இவர்கள் எல்லாரும். ஏனோக்கையும் சேர்த்து. இந்த இடத்த அவனுக்கு கிடைக்கல, நித்திய ஜீவனை கிடைக்கல. பாருங்களேன், யாரு? மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்குக்கு என்ன கிடைக்கலையாமா? நித்திய ஜீவன் கிடைக்கலையாமா? அப்ப யார் தாங்க இதை பெற முடியும்? இப்ப 100% நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ற ஒருத்தன் வந்து நிக்கிறான் இயேசுகிட்ட. ஆண்டவரே, இந்த இடத்துக்கு ஐம் ஓகே, பர்ஃபெக்ட், இப்போ நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னப்பா வேணும்? இந்த சென்டர் பாயிண்ட்ல ஒன்று இருக்குல்ல, என்னது? நித்திய ஜீவன், ஜீவ விருட்சம், அதான் நித்திய ஜீவன், எனக்கு அது வேணும் ஆண்டவரே. ஆண்டவர் பார்க்குறாரு, ஆஹா, அன்பு கூர்ந்து, சூப்பர்ப்பா, வெரி நைஸ், பர்ஃபெக்ட் பர்சன், ஓகே ரைட். இப்போ என்ன செய்யணும் ஆண்டவரே? 3 காரியம் செய்யணும்ப்பா. இதை செஞ்சால் நீ சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். முதல்ல இதை ஜெயிக்கணும், ஓகேவா? 2வது இதை ஜெயிக்கணும். இப்போ அடுத்து என்ன ஜெயிக்கணும் தான் நம்ம பார்க்க போகிறோம், சரியா? கவனிங்க, இப்போ நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பர்ஃபெக்ட் தான், 100% பர்ஃபெக்ட் தான், ஆனால் நித்திய ஜீவனை சுதந்தரிக்க வேண்டும். என்ன செய்யணும்? ஆண்டவர் அன்பு கூர்ந்து அவனுக்கு ஒரு வழி சொல்லி கொடுக்குறார். ஓகேப்பா, நியாயப்பிரமாணத்தின்படி ஓகே, என்ன செய்யணும்? அந்த வசனம் வாசிங்க சிஸ்டர், 19. கர்த்தர் அவனிடத்துல, அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். எல்லாவற்றையும் விடணும் ஃபர்ஸ்ட். 2வது, இதே காரியம் லூக்கால வரும்போது அவர் என்ன சொல்றாரு? சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. ஃபஸ்ட்டு எல்லாவற்றையும் விடணும், 2வது சிலுவையை சுமக்கணும், 3வது பின்பற்றணும். சிலுவையை தூக்கிக்கிட்டு என்ன பண்ணணும்? பின்னாடியே போகணும். இப்போ இயேசு எங்கே போயிட்டு இருக்கிறாரு? இவங்ககிட்ட பேசும்போது இயேசு எங்கே போயிட்டு இருக்கிறாரு? கல்வாரிக்கு போயிட்டு இருக்கிறாரு. இவன் கேட்டது என்னது? ஜீவனை கேட்குறான். இவர் எங்கே போயிட்டு இருக்காரு? சாக போயிட்டு இருக்காரு. ஜீவனை சுதந்திரிக்கணும்னா செத்தாதான் முடியும், நீங்க சாகாம முடியாது. நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா நீங்க சாகாம முடியாது. எல்லாவற்றையும் விட்டு. எது எல்லாவற்றையும் விடுறதுன்னா என்ன? எல்லாவற்றையும் விடுதுன்னா என்ன? இப்போ ஆபிரகாமை பார்த்த கர்த்தர் எதை விட சொன்னாரு? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு வா. அவனுக்கு சொன்னது அதுதான். அதே நேரத்தில் பேதுருக்கு சொல்லும் போது எதை விட சொன்னார்? அவர் முழுசாக 2 படகு நிறைய மீன் வச்சுருந்தார். இப்போ பார்த்து அவர் என்ன சொன்னார்? இவைகளை விட்டு விடு, என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷனை படி. இப்போ அதே நேரத்தில் யோவான் வந்து அவங்க அப்பாவோட வலையை பின்னிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ எதை விட சொன்னார்? வலையையும் தகப்பனையும் விட்டு வா. இப்போ இதே அந்த இவங்கிட்ட சொல்லும் போது என்ன சொல்கிறாரு? வாலிபங்கிட்ட சொல்லும் போது, பணக்கார வாலிபங்கிட்ட. அப்போ எதை விடணும்னா, எது உன்னால் விட முடியாதோ அதை விடணும். அதுதான் விடுறது. இப்போ பேதுரு நைட்டு ஃபுல்லாக மீன் இல்லை, இப்போ கிடச்சிருச்சு. என்ன கிடச்சிருச்சு? 2 படகு நிறைய மீன், அமிழத்தக்கதாக. ஓ சோத்ராண்டவரே, சூப்பர், பிரைஸ் தி லார்ட். இதை கொடுத்தது யாரு? கொடுத்தது யாரு? இயேசு கிறிஸ்து. வாக்கு தத்தத்தின்படி பெற்றிருக்கிறார். ஆமா, அவர் சொன்ன வாக்கின்படி தான் நடந்துச்சு. வாக்கு தத்தத்தின்படி நான் சுதந்தரித்த மீன் கொடுத்தது காட். அப்படின்னா இது அநியாய பொருள்லாம் கிடையாது, 100% கர்த்தர் கரத்தில் வந்தது. அதை விடு. இப்போ இந்த நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணி சம்பாரிச்சானே ஒரு வாலிபன், இவன் தப்பா சம்பாரிச்சானா சரியா சம்பாரிச்சானா? 100% பர்ஃபெக்ட் மணி. ஏன்னா அவன் சிறு வயது முதல் கொண்டு எப்படி இருக்கிறான்? நியாயப்பிரமாணத்தை. அப்ப அவங்ககிட்ட இருக்கிற ஆஸ்தி எப்பேற்பட்டது? எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கு, பர்ஃபெக்ட் இருக்கு, காணிக்கை செலுத்தி இருக்கிறான். அதுல ஒண்ணு கூட தப்பான பணம் கிடையாது. இவங்கிட்ட இருந்த பணம், சகையோடைய பணத்துல கூட கொஞ்சம் மிஸ்டேக் இருந்துச்சு. அதனால்தான்
சகைவே சந்தேகத்தில் சொல்றாரு, நான் ஒருவேளை அநியாயமாய் வாங்கி இருப்பேன், ஆனால் நாளத்தனையே நான் திருப்பி தந்துடுறேன். ஆனால் இவங்கிட்ட அப்படி பேச்சே கிடையாதுங்க, பர்ஃபெக்ட். இப்போ நீங்கள் அநியாயம் நீங்கள் விட்டு விடுனா எதை சொல்வீங்க? நான் கர்த்தர் தானே கொடுத்தாரு, அதையே விடணும். இன்னைக்கு கொஸ்டினா தானே, நான் ஒருவேளை தப்பாக வச்சிருந்தா பரவாயில்லைங்க, கர்த்தர் கொடுத்து சம்பாதிச்ச பணம், வாழ்நாளெல்லாம் கர்த்தர் கொடுத்து சம்பாதிச்ச சொத்து, வாழ்நாளெல்லாம் கர்த்தர் கொடுத்து சம்பாதிச்ச பெருமை, வாழ்நாளெல்லாம் கர்த்தர் கொடுத்து சம்பாதிச்ச படிப்பு, வாழ்நாளெல்லாம் கர்த்தர்கிட்ட ஜோமனி எனக்கு கொடுத்ததான பட்டம் பதவி, கர்த்தர் சொல்றாரு அதைத்தான் விடு. நான் விட சொன்னது நீ இங்கே இல்லை, அதை இங்கேயே விட சொல்லிட்டேன் நான். நம்ம என்ன சொல்கிறோம், நான் அநியாயமாக தானேங்க வாங்கினா நீங்கள் விட சொல்லணும், அதை விட்டதுனால தான்ப்பா நீ இங்கேயே வந்த. இங்கே வரும்போது தான் உங்கள்கிட்ட இல்லையே, அநியாயமாக வாங்கினதான் எதுவுமே இல்லையே. நவ் யூ ஆர் பர்ஃபெக்ட். சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோமே, சர்ச்சில் தான் இயேசுவின் ரத்தத்தை கழுவி உங்களை எப்படி ஆக்கிட்டாரு. இப்போ நீ இன்னும் இதை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? நான் யாரையும் வட்டி கூட்டெல்லாம் சம்பாதிக்கலைங்க, எங்கள் அக்கா தங்கச்சி கூட ஏமாத்தினதில்லை, எல்லாமே பர்ஃபெக்ட் பணம் கர்த்தர் கொடுத்தது, இதையும் விடணுமா? அது இங்கே விடணும்ப்பா. தப்பாக சம்பாதிச்சிருந்தா சரியாக சம்பாதிச்சதை விடுறதான்ப்பா இது. ஏன்னா உனக்கு கிடைக்க போகிறது நித்திய ஜீவன். உனக்கு நித்திய ஜீவன் சொல்றதா சொத்து பெருசா பெரிதாங்கிறது தான் கேள்வியே. இப்போ நித்திய ஜீவனா பையனா? ஆபிரகாம் கேட்டாரு, நித்திய ஜீவனா பையனா? மோசே கேட்கிறாரு, பார்வோன் குமாரத்தின் மகனா, அதாவது அடுத்த பிரைம் மினிஸ்டர், அடுத்த ராஜாவா, இல்லை நித்திய ஜீவனா? அவன் சொல்றான் நித்திய ஜீவன். அதான் அங்கே எனக்கு வேண்டும், நித்திய ஜீவன். ஒருத்தனை பார்த்து கேட்குறாரு, உயிரா நித்திய ஜீவனா? நித்திய ஜீவன். சாவரியா? ஏன் ஆண்டவரே, இது செத்தா பரவாயில்ல ஆண்டவரே, இதில் செத்துறக்கூடாது. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் இயேசு சொன்னார், எல்லாவற்றையும் விடு. எதை வேணா உடனே ஆண்டவரே, அநியாயமாக வாங்கியிருப்பேன் நான், அது இங்கே. நான் ஏமாதி அது இங்கேப்பா. இப்போ விடணும். எதை விடணும்? நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்தேன்ல, அதையுமே விடு. அப்படி எங்கே பைபிளில் இருக்கா? ஈசாக்கு யார் கொடுத்தது அவருக்கு? கர்த்தர் எப்படி சோதித்தார்? அதற்கு பிறகு கர்த்தர் அவனை சோதித்தார்னு இருக்கு. என்ன சொல்கிறாரு? பையனை விட்டுருப்பா. ஏன்? நான் சொன்னேன்னு ஆரம்பத்தில் அப்பா அம்மா விட்டுட்டு வந்துல பாபிலோனில். ஆமாம், பாபிலோனில் விட்டுட்டேன். இப்போ கானான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் இருக்கிற. ஆமாம், இந்த பையன் நான் கொடுத்தது தானே. ஆமாம், இவனை விடு பார்ப்போம். ஏன்? இதை விடும்போது உடனே சொல்லும்போது விட்டுட்ட. உன்னுடைய கடைசி டெஸ்ட்டு இதை விடணும். இதை விட்டா தான்ப்பா உனக்கு சக்ஸஸ், நித்திய ஜீவன். இன்னைக்கு அப்பா கிட்ட ஜெயிச்சு பையன்கிட்ட தோத்தவன் தான் நிறைய பேர். நான் சொல்லுவேன், ஆரம்பத்தில் பெற்றோரை விட்டுட்டு ஆண்டவருக்காக வைராக்கியமாக வந்தவங்க எத்தனையோ பேர். ஆனால் பசங்களுக்காக ஆண்டவரை விட்டவர்கள் எத்தனையோ பேர். இதெல்லாம் ஓகே தான், அப்பா அம்மா விட்டு வரும்போது எனக்கு வயசு இருந்துச்சு, எல்லாம் விட்டேன். இப்போ பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா? உன்னை காப்பாற்றின ஆண்டவர் உன் பிள்ளையும் காப்பாற்றுவார். உன் பிள்ளையை நடுத்தரில் நிறுத்துங்கிறது அர்த்தம் அல்ல. கர்த்தர் கேட்டால் அதையும் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். எனக்கு தேவை நித்திய ஜீவன். அதுதான். இப்போ நான் எப்படிங்க இதை பெற்றுக்கொள்றது? இதை எப்படி பெற்றுக்கொள்றது? இதை நான் எப்படி பெற்றுக்கொள்றது? இவ்வளவும் கரெக்டாக இருக்குது, இவ்வளவும் கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது, எல்லாம் செய்யுது. ஆனால் நான் எப்படி பெற்றுக்கொள்றது? கவனிங்க, இப்போ ஆதாமை இந்த இடத்துல வெளியே அனுப்பும்போது தோல் உடைகளை போட்டு அனுப்புனாரா? ஆமாம் தானே? அப்போ கண்டிப்பாக அங்கே என்ன அடிக்கப்பட்டிருக்கு? ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது. என்ன மிருகமாக இருந்திருக்கலாம் அப்படின்னா ஆட்டுக்குட்டியாக இருந்திருக்கலாம். ஏன்னு சொன்னால் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிங்கிறதுனால நம்ம அசியூம் பண்ணுறோம் ஆட்டுக்குட்டி. நான் இன்னொரு வச்சும் ப்ரூஃப் சொல்லுவேன். எப்படின்னு கேட்டால், ஆசாரிப்பு கூடாரத்தை கர்த்தர் எதில் மூடினார்? ஆட்டுத்தோலால் மூட சொன்னினார். அப்போ நியாயப்பிரமாணம் இங்கே தான் இருக்குது. ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய செகண்ட் பார்ட் இதை நியாயப்பிரமாணம், அதான் ஆட்டுத்தோல், தோல் போட்டு மூடினார். அதனால தான் பைபிள் சொல்லுது, எவனுடைய பாவங்களை அவர் மூடினாரோ. ஸோ நியாயப்பிரமாணம் என்பது மூடுறது. சரியா? இப்போ நியாயப்பிரமாணத்தோடு தான் யார் வந்தது வெளியே? அதான் வந்துட்டார், தோல் எடுத்துகிட்டு வந்துட்டார். இப்போ இது போட்டால் நிர்வாணம் மூடிடும்.
ஆனால் நிர்வாணம் இருக்கும். நிர்வாணம் மூடிடும், ஆனால் நிர்வாணம் உள்ளே என்ன செய்யும்? இருக்கும். அதனால தான் நியாயப்பிரமாணம் பாவத்தை மூடும், ஆனால் உள்ளே என்ன இருக்கும்? பாவம் இருக்கும்னு பைபிள் சொல்லுது. உள்ள நிர்வாணம் இருக்கும், ஆனால் அது மூடும். இப்போ தோலோடு அவர் வந்துட்டார், அது நியாயப்பிரமாணம் எல்லாம் ஓகே. ஆனால் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியோடைய தோலோடு தான் ஆதாம் போனார். அப்போ அந்த ஆட்டுக்குட்டியோடைய ரத்தமும் மாம்சமும் எங்க? ஒரு மிருகம் அடிக்கப்பட்டா தோல் அவன் எடுத்துட்டு போயிட்டான். அப்போ அந்த மிருகத்தினுடைய மாம்சமும் ரத்தமும் எங்க இருக்கும்? அது உள்ளே தான் இருக்கு, தோட்டத்துக்குள்ளே தான் இருக்கு. இப்போ தோட்டத்துக்கு உள்ள வர்றதுக்கு நியாயப்பிரமாணம் ஓகே, தோலுடை ஓகே. ஆனால் தோட்டத்திலிருந்து நீங்க நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும், சென்டர் பாயிண்ட்டுக்கு போகணும்னா இந்த அப்பமும் ரசமும் இருந்தால் மட்டும்தான் போக முடியும். அதனால தான் இயேசு சொன்னார். இப்போ வாசிங்க, யோவான் 6:54 வாசிங்க. யோவான் 6:54. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. இதுதான் சென்டர் பாயிண்ட்டுக்கு போற வழி. இதுதான் சென்டர் பாயிண்ட்டுக்கு போற வழி. ஏன்? அடிக்கப்பட்ட மிருகத்தினுடைய தோலோடு அவன் போயிட்டான். மாம்சமும் ரத்தமும் உள்ளே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது? ஒரு நாள் இந்த தோல்ல பர்ஃபெக்டா இருக்கிறவன்லாம் உள்ளே வருவான். அவன் வரும்போது அவனுக்கு இந்த அப்பமும் ரசமும் இருக்கும். இதை பெற்றுக்கொள்கிறவனை நான் நித்திய ஜீவனுக்கு நேராக கொண்டு போவேன், சென்டர் பாயிண்ட்டுக்கு கொண்டு போவேன்னு சொன்னார். அப்ப இந்த அப்பமும் ரசமும் எடுக்கிற உங்களுக்கு இப்போ ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? ஐயோ, இதுதான் கஷ்டம், இதுதான் கஷ்டம், இதுதான் கஷ்டம், பரவாயில்ல. அப்பமும் ரசமும் இருந்தாப்பா நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். இப்போ நான் வாரம் மாசம் மாசம் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? மாசம் மாசம் என்ன எடுத்துக்கிட்டு இருக்கிறேன்? திருவிந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ எனக்கு என்ன உண்டு? ஐயையோ, ஏங்க இதுவே இவ்வளோ கஷ்டமா இருந்தா இவ்வளவு அவ்வளோ சீக்கிரமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 1 கொரிந்தியர் 11 வாசத்துக்கு பாருங்க. நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா அப்பமும் ரசமும் எப்படி இருக்கணும்னா ஒரே லைன்ல அடிச்சு விட்டாரு பவுல் மொத்தமா. எவன் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறான். வாசிங்க அத. அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்றதுன்னா என்ன தெரியுமா? இதோடையும் வந்து இதுல கையை வச்சிங்கன்னா கொல்லும். அபாத்திரமான போஜனமானம் பண்றதுன்னா என்ன? இந்த உலகமும் இந்த மாம்சத்தோடையும் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறதுனால வரக்கூடியதான சுத்தம், நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகும் பரிசுத்தம்னு ஒன்று இருக்குது இல்லை, மாம்ச பரிசுத்தம். அது ஐம் ஓகே, ஐம் பர்ஃபெக்ட். என்ன பர்ஃபெக்ட்? நான் மிஷினரிகளுக்கெல்லாம் பணம் அனுப்புகிறேன், தான தர்மம் பண்ணுறேன், ஏழைகளை போஷிக்கிறேன். இது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகிற வரக்கூடிய சுத்தம். நான் தசமாங்காணி கொடுக்குறேன். நான் இன்னொன்று கேட்டால் நீங்கள் எப்படி தாங்குவீங்களா? நீங்களாம் நியாயப்பிரமாணம் ஃபாலோ பண்ணுறீங்களா, கிருபையின் பிரமாணம் ஃபாலோ பண்ணுறீங்களா? சொல்லுங்க, நியாயப்பிரமாணமா கிருபையின் பிரமாணமா? கிருபையின் பிரமாணமா? எத்தனை பேர் கிருபையின் பிரமாணம் ஃபாலோ பண்ணுறீங்க? நம்பி கை தூக்க மாட்டோம்ல. நீ எதா இருந்தாலும் என்னன்னு சொல்லு, அதுக்கப்புறம் கை தூக்குறதா வை. முதல்ல கை தூக்குனதுக்கே இன்னும் நாங்கள் பிரச்சனைக்கு முடிவுக்கு வரல. நியாயப்பிரமாணம் 6 நாள் வேலை செய்து 1 நாள் ஓய்ந்திருத்தல். என்னது? இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க. 7 நாளும் தேவனை ஆராதிப்பது தான் கிருபையின் பிரமாணம். அப்ப 7 நாள் சர்ச்சுக்கு வரணுமா? 7 நாள் சர்ச்சுக்கு வரணும்னு அர்த்தம் இல்லை. 7 நாளும் தேவனை ஆராதிக்கணும். அவர்கள் வீடுதல் அப்பம் விட்டார்கள், வீட்டில் ஆராதித்தார்கள். உன் வீட்டில் ஆராதனை 7 நாளும் இருக்கா? நீங்க குடும்பம் உட்காந்து தேவனை 7 நாளும் தேடுறீங்களா? 7ஆவது நாளை வச்சுக்கிட்டு 6 நாள் எக்ஸ்கியூஸ் எடுத்துக்கிறீங்களே. சர்ச்சுக்கு போற நாளை வச்சுக்கிட்டு நம்ம சர்ச்சுக்கு போறோம் 6 நாள் எங்க வேணாலும் போவோம்.
நீ 7வது நாளை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி 6 நாள் உலகத்தில் இருந்தா நீ நியாயப்பிரமாணக்காரன், கிருபையின் பிரமாணக்காரன் கிடையாது. தசமகாணி கொடுக்குறீங்களா? கொடுக்குறீங்களா இல்லையா? கொடுக்குறீங்களா இல்லையா? கரெக்டாக கொடுக்குறீங்களா? 10ல் 1 பாகம் கொடுத்துருவீங்களா? அது நியாயப்பிரமாணம். 10ல் 1 பாகம் நியாயப்பிரமாணம். கிருபையின் பிரமாணம் 100% நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்றவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் சிறு வயது முதல் கொண்டு எல்லாவற்றையும் ஃபாலோ பண்ணுகிறேன். அது நியாயப்பிரமாணம். எல்லாவற்றையும் விட்டு சிலுவை தூக்கிட்டு தரித்திரருக்கு வித்து கொடு, அது கிருபையின் பிரமாணம். இருக்கா? அதை பண்றோமா? பண்ண முடியுமா? முடியாதுன்றதை அப்புறம் நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். சத்தியத்தை சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு, இல்லாவிட்டால் எனக்கு ஐயோ. அதனால தான் இந்த சப்ஜெக்டை வந்து பொதுவாக நான் வந்து ஒரு 20 பாஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் எடுப்பேன். அதனால தான் அவர்கிட்ட அதையும் சொன்னேன். அவர்கிட்ட இதுதான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு வழி, நோ அதர் ரூட். பைபிள் படி இதுதான் வழி. தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை எடுத்து அவரை பின்பற்றினால் ஒழிய அது கிருபை. அதுதான் கிருபையின் பிரமாணம். தாய் தந்திரனை கரெக்டாக கனம் பண்ணுறேன், நியாயப்பிரமாணம். நான் விபச்சாரமே பண்ணலிங்க, நியாயப்பிரமாணம். நான் கோவமே பண்ணலங்க, நியாயப்பிரமாணம். நான் கொலை செய்யலைங்க, நியாயப்பிரமாணம். நான் யாருடைய பொருளையும் இச்சையாக பார்த்ததே இல்லைங்க, நியாயப்பிரமாணம். கரெக்டாக சர்ச் அட்டன் பண்ணுவேன், நியாயப்பிரமாணம். ஆமாம் தானே? இதெல்லாம் நியாயப்பிரமாணத்திலே கொடுத்தது. இப்போ நாம் என்ன பண்ணிட்டோன்னா, நமக்கு கர்த்தர் வந்து எம்பிபிஎஸ் எக்ஸாம் வச்சுருக்கிறாரு. இப்போ வந்து இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் கஷ்டமான எக்ஸாம் ஒன்று வச்சுருக்கிறாரு. எம்டிக்கு எக்ஸாம் வச்சுருக்கிறாரு, இல்லைனா வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கு எக்ஸாம் வச்சுருக்கிறாரு. இப்போ நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், சர்ச்சில் உட்காந்து ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோன்னா, நித்திய ஜீவன சொந்தக்கு தானே வந்திருக்காங்க சர்ச்சுக்கு, இது கிருபையின் பிரமாண சர்ச் தானே. இங்கே வந்தோடனே நம்ம அத்தனை பேரும் என்ன சொல்கிறோன்னா, எல்லாரும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போகிறோம், உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போகிறோம். அப்படியா? என்ன டெஸ்ட்? 2 1s are 2, 2 2s are 4. வெரி குட். நீங்கள் அத்தனை பேர் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பீங்க. நீங்கள் சபையில் வந்து உட்காந்துருக்கணும்னா என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? கம்யூனியன் எடுக்க போகிறான், அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணக்கூடாது, பண்ணுறவன் செத்து போவான். அவன் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? கம்யூனியன் எடுக்கும் போது என்ன சொல்லி கேட்குறீங்க? சிகரெட் பிடிக்கிறவர்கள், குடிக்கிறவர்கள், விபச்சாரக்காரர், லாகரி வஸ்திரம் எடுக்கிறவர்கள், நீங்கள் யாரும் கம்யூனியன் எடுக்கக்கூடாது, இது அபாத்திரமான போஜனம். அதான் இது இங்கேயே விட்டானையா? அது இங்கே தானே இருக்கு. இங்கே அது எங்கே இருக்கு? கம்யூனியன் யாருக்கு கொடுக்கணும்? யார் எடுக்கணும்? இயேசு கிறிஸ்து யார்கிட்ட கம்யூனியன் கொடுத்தார் கையில்? சீஷனுக்கு கொடுக்கணும். யார் சீஷன்? தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை தூக்கிட்டு வரவன் தான் சீஷன். அவனுக்கு தானே கம்யூனியன். அந்த கம்யூனியன் எடுக்கிறவன் தானே நித்திய ஜீவனை சுதந்திரிப்பான். இல்லாதவன் அத்தனை பேரும் அபாத்திரமா போஜனமானம் பண்றானே, அதனால தான் அத்தனை பேர் சாவுறான். நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியலையே. நம்ம நீங்க எதை பேசிட்டு இருக்கிறோம்? நித்திய ஜீவனை பத்தி பேச வேண்டிய இடத்துல நின்றுகிட்டு, அந்த ஸ்தானத்தில் நின்றுகிட்டு எதை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கிறோம்? ஒருத்தர் ஒப்புரவாகுங்கள். பேசாமல் இருந்தால் பேச வேண்டும், கோவப்படக்கூடாது. யார் கணவன் மனைவி பேசாமல் இருந்தால் அதெல்லாம் இங்கே முடிஞ்சிடுச்சியா? இங்கே என்ன வரணும்? செத்துட்டியா உள்ள? நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போற, கையில் ஒன்று வாங்க போறியே, இது என்ன தெரியுமா? ஒழுங்கா எடுத்தா நித்திய ஜீவன், தப்பா எடுத்தா சாகடிக்கும் உன்னை. அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிற உங்களில் சிலர் நித்திரை அடைந்திருக்கிறார். இது ரெண்டும் செய்யும். ஆனால் எப்போ செய்யும் தெரியுமா? வரும்போது தான் செய்யும். உங்களுக்கு தெரியாது பாவம். நான் போயிடுவேன். எங்கே போயிடுவோங்கிறது அப்புறம் தெரியும். நான் போயிடுவேன், ஆமாம், நரகத்துக்கு போயிடுவேன். இல்லை, கிருபையின் காலன்றதுனால தான் இது உனக்கு கிடைச்சிருக்கு. இல்லைன்னா நம்ம இங்கேயே தான் இருந்திருப்போம். இவங்களுக்கெல்லாம் கிடைக்காம உனக்கு கிடைச்சது பார்த்தீங்களா? அதனால தான் அதுக்கு பேர் கிருபை. பழைய ஏற்பாட்டு 11:39-40 என்ன சொல்லுது? எபிரேயர் 11:39-40 என்ன சொல்லுது? அவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்பதாக நியமித்து வைத்திருந்தார். அதுதாங்க கிருபை. எனக்கு அந்த நித்திய ஜீவனுக்கு போகிற ரூட் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ எனக்கு அவங்களுக்கு ஓப்பன் ஆகலை. அவனை துரத்தி விட்டுட்டாரு, என்னை திருப்பி உள்ளே சேர்த்துக்கிட்டாரு. அதுதான் கிருபை. அதனால் நான் எப்படி இருந்தாலும் அதை சாப்பிடுவேன்னு சொல்லலை.
ஒரு பையனுக்கு நல்ல மார்க் எடுத்தான், அவனுக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கல, எனக்கு கோட்டா சிஸ்டத்தில் கிடைச்சிருச்சு. அது கிருபை. எந்த கோட்டால? இயேசுவின் ரத்தம்ங்கிற கோட்டானால எனக்கு கிடைச்சிருச்சு. அது எனக்கு கிருபை. அதனால நான் படிக்காமல் இருக்கணும்னு எவன் சொன்னது? கிருபையின் உபதேசம் அதை தான் சொல்கிறான். என்ன சொல்லுது? நீங்கள் கோட்டா சிஸ்டத்தில் வந்துட்டீங்க, டோன்ட் வரி, நீங்கள் படிக்க வேண்டாம், பாஸ் ஆயிடலாம். எப்படி ஆகும்? அந்த ஸ்கூலில் யாருக்குமே சீட்டு கிடைக்காதுங்க. மினிஸ்டர் வரைக்கும் ட்ரை பண்ணிட்டாரு, சீட்டே கிடைக்கலைங்க. அப்புறம் கர்த்தருடைய கிருபையில் எனக்கு பையனுக்கு அங்கே கிடச்சிச்சு. திடீர்னு ஒருத்தர் வந்தார், நான் வாங்கி தரேன் வாங்கன்னு சொன்னார், வாங்கி கொடுத்துட்டாருங்க. அதனால இனிமேட்டு என் பையன் படிக்க போகிறது இல்லைங்க அதில். ஏன்னா சீட்டு அவரே வாங்கி கொடுத்தாரு, யாருக்கும் கிடைக்காத சீட்டு எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால நான் ஆடுவேன், பாடுவேன், கூத்தாடுவேன். என் பையன் அங்கே போய் எல்லாரையும் அடிப்பான், உதைப்பான். ஆனால் அவன் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பான். எப்பரா எடுப்பான்? அதான் கிருபையின் உபதேசம் சொல்லுது. இன்னைக்கு நீங்கள் கிருபையா இருக்கிறதுனால என்ன செய்தாலும் கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார். கிருபையா இருக்கிறதுனால இங்க ஆடுற ஆட்டத்தை இங்க ஆடலாங்கிறான். சினிமா நடிகை ஆடுற ஆட்டம் எங்க இருக்கு? மீடியா சிட்டியில இருக்கு. இவன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற இடத்துல உட்காந்துட்டு என்ன சொல்றான்? அவனை மாதிரி ஆடு, அவனை மாதிரியே பாடு. அடுத்தவன சொல்றான், தாவீது ஆடினா இருப்பாரு, இதே மாதிரி ஆடு. தாவீது எங்க ஆடினாரு? இங்க ஆடினாரு. ஆனா நீ இப்ப எங்க நிக்கிற? இங்க நிக்கிறோம். இந்த பரலோகத்துக்குள்ள இருக்கும்போது கேருபீன்களும் சேராபீன்களும் என்ன பண்ணுச்சான் தெரியுமா? எல்லாரும் ஆட்டத்தோடு பாட்டத்தோடு அல்ல, 2 சட்டைகளால் தங்கள் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தங்களை மூடிக்கொண்டு 2 சட்டைகளை அடித்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு அவருக்கு முன்னாடி முகத்தை கூட பார்க்க முடியாம மூடிக்கிட்டு நிக்குது. இவன் சொல்றான், நீ ஆடுன்னு. கொல்லும், உன்னை கொல்ல போகுது. கம்யூனியனை கையில் வாங்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். அது நாட் ஈவன் அ பிரெட் அண்ட் வைன், அது வந்து சைன் ஆஃப் பிளட் அண்ட் வைன். அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு தெரியுமா? என் தேவனுடைய உடன்படிக்கை இருக்கிறது. அந்த உடன்படிக்கை என்னை வாழ வைக்கும், தப்பா எடுத்தா சாகடிக்கும். அப்ப நான் எப்படி எடுக்கணும்? எல்லாவற்றையும் விட்டு விடு, சிலுவையை எடுத்துக்கோ, என்னை பின்பற்றி வா. இது இல்லாம நீ நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவே முடியாது. இதுதான் உபதேசம், இதுதான் உபதேசம். இன்னைக்கு உங்களை இதை தவிர அப்படிலாம் கவலைப்படாதீங்க, டோன்ட் வரி, என்ன வேணால் செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். நாங்கள் வந்து ஆக்சுவலி ஜீவ புஸ்தகத்தில் பாதி வாங்கி வச்சுருக்குறோம், உங்கள் பேரை நாங்கள் எழுதி கொடுத்துருவோம், டோன்ட் வரி. எங்கள் ஊழியத்துக்கு மாதம் மாதம் அமிச்சிங்கன்னா உங்களை கண்டிப்பாக நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். எங்ககிட்ட தான் அந்த பரலோகத்துடைய சாவியே இருக்குது, நாங்கள் போனால் தான் ஓப்பனே பண்ணுவோம். உடன்படிக்கை பெட்டி இருக்குங்களே, அது நம்மகிட்ட தான் இருக்குது, டோன்ட் வரி. உள்ளே எழுதி பேர்லாம் வச்சுருவோம். நம்ம டிவிக்கு நீங்கள் பணம் அனுப்பிட்டீங்கன்னா டோன்ட் வரி, நம்மளால் ஒருத்தர் ரைட்டில் ஒன்று லெஃப்ட்டில் ஒன்று பிதாக்கு நின்றுட்டு இருக்கிறாங்க, அவங்க உங்களை உள்ள கூட்டு போயிடுவாங்க. நீங்கள் அங்கே போனால் போதும், டிரான்சிட்டில் அவங்களே வந்து உங்களை கூட்டு போயிடுவாங்க. திருட்டு பயிலுவோம், உங்களை ஏமாற்றி நரகத்துக்கு கூட்டு போகிற திருடர்கள், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள். இது வேதம் சொல்லுகிற சத்தியம். இது எதுவுமே என் சத்தியம் கிடையாது. இதுக்கு அகைன்ஸ்டாக உங்களுக்கு ஏதாவது கேட்கணுன்னா இப்போ கேட்கலாம். ஏன்னா I'm going to finish within 5 minutes. இந்த 3 இடத்துல நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு உங்களை ஆராய்ஞ்சு பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறது எப்படின்னு உங்களுக்கே தெரியும். இது எல்லாம் தேவனுடைய வசனத்திலிருந்து தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். ராத்திரி போய் ஜெபம் பண்ணுங்க, படுக்காதீங்க, உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிப்பனான்னு கேளுங்க. இயேசுவை அறியாமல், இயேசுனா யாருன்னே தெரியாமல் ஒருத்தன் நரகத்துக்கு போனால் நியாயம். ஏன்னா அவனுக்கு இயேசுவை தெரியாது. இயேசுவை அறிஞ்சு பாவத்தை மேற்கொள்ள முடியாமல் தடுமாறி ஒரு விசுவாசியாக இருந்து நரகத்துக்கு போனால் கூட அடி ஜாஸ்தி, ஆனால் பரவாயில்ல. ஆனால் சத்தியத்தை அறிந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னு வந்து நீங்கள் சுதந்திரிக்கணும்னா கஷ்டம். இப்போ நான் சொன்ன இந்த உபதேசத்தை அப்படியே 6ஆம் அதிகாரம் 54 60ஆம் வசனம் வாசிங்க, யோவான் முடிக்கலாம். 54 இதை இயேசு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? என் பாத்திரத்தில் பானம் பண்ணி என்னுடைய மாம்சத்தை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அப்படித்தானே இருக்குது 6:60, அப்படித்தானே இருக்கு. அப்போ இது சாப்பிட்டாதான் என்ன உண்டு? அப்போ நீங்க பாத்திரமா போஜனம் பண்ணணும், அபாத்திரமா பண்றவனுக்கு கிடைக்காது. ஓகேவா? பாத்திரமா பானம் பண்றது என்னன்னு பார்த்துட்டோம். எது பாத்திரமா பானம் பண்றது? நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்ட முடியாம இருந்து நீ 100% இருந்தினா அதையும் விட்டுட்டு சிலுவையை எடுத்துக்கிட்டு, எல்லாவற்றையும் விட்டு சிலுவை எடுத்து என்னை பின்பற்றி வா. இப்போ இதை கேட்கும் போது உங்களுக்கு ஒன்று தோணும். என்ன தோணுது? உண்மையை சொல்லுங்க. இதை கேட்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது? என்ன தோணுது? இது கஷ்டம்தான்ல, இல்லை?
கஷ்டம் தானே? அதைத்தான் பேதுருவும் கேட்டார். ஆண்டவரே, இது மனுஷனால் கூடாதது, ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு தேவனால் கூடும். நீ ஒப்பு கொடுத்தினா உன்னை இதுக்கு ஆயத்தம் பண்ண தேவனால் கூடும். இது கண்டிப்பாக நம்மளால் முடியாதது தான். அதே யோவான் 6 கீழே வாசிங்களேன், 6:60 கீழே. அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். அதான் இங்கே இருக்கிறவங்கள நிறைய பேர் அது இது கடினமான உபதேசம், இதெல்லாம் கஷ்டம், இதெல்லாம் யார் நிற்க முடியும்? அடுத்த கேள்வி இயேசு என்ன கேட்டாரு? சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து இந்த உபதேசம் என்ன உண்டாக்கும்? முறுமுறுப்பை உண்டாக்கும். அவர்களை நோக்கி இது உங்களுக்கு இடரலா இராதோ? மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? இதுவே உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்கு உபத்திரவ காலத்தில் விட்டுட்டு அவர் மேலே போறாரு, அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதான் சொன்னாரு, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ? நன்மையும் தீமையும் உங்கள் கண் முன்னால் இருக்கிறது. நித்திய ஜீவனும் உங்ககிட்ட இருக்கு, உலகமும் உங்ககிட்ட இருக்கு. இதில் நீங்கள் எதை வேணாலும் செலக்ட் பண்ணலாம். இந்த 3 இடத்துல நீங்கள் எங்கே வேணாலும் நிற்கலாம். பலிபீடத்தில் நிற்கலாம், பர்சல் நிற்கலாம், மகா பர்சல் நிற்கலாம். இங்கே இருந்தால் மாம்ச சாப்பாடு கிடைக்கும், சிக்கன் கிடைக்கும், மட்டன் கிடைக்கும், கிரில்லு சுட்டு கொடுப்பாங்க, டர்க்கிஷ் கிரில்லு எல்லாமே கிடைக்கும். ஆனால் நீங்கள் கனவுல கூட நினைக்கக்கூடாது இங்கே வருவேன்னு. இங்கேயே செத்து போயிடணும். இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் கடினமான அப்போஸ்தலர் உபதேசம் நியாயப்பிரமாணத்துக்குள்ளே நீங்கள் வரும்பொழுது, இங்கே வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உள்ளும் புறமும் சுத்தமாக இருக்கணும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதுக்கே நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா இன்னொன்று இருக்குது. என்னது? மகா பரிசுத்த ஸ்தலம். இங்கே முதல்ல சாகிறது தான் முதல் வேலையே. இயேசு செத்து தான் உள்ளே போனார். மாம்சம் என்கிற திரைச்சீலை வழியாக உள்ளே நுழைந்தார். செத்தாத்தான் நீ நித்திய ஜீவனோட ஃபஸ்ட் பாயிட்ட. ஆண்டவரே, நான் நித்திய ஜீவன் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் எடுத்து என் கூட வா. எங்கே போகிறேன்? கல்வாரிக்கு போயிட்டு இருக்கிறேன். என்னத்துக்கு? சாக போகிறேன். நான் என்ன பண்ணோம்? நீ என் கூட சிலுவையில் அறையப்படணும். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். இந்த இடத்துக்கு நீங்கள் வரும்போது நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. நாம் யாவரும் எந்திரிப்போம், ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில். வசனத்தை வீட்டில் போய் தியானிங்க. நீங்கள் என்ன செய்யணுங்கிறத ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவார். பெரும்பான்மையானவங்களுக்கு இது கடினமான உபதேசம். இதில் யார் நிற்க முடியும்? இதை யார் செய்ய முடியும்? இதெல்லாம் நீங்கள் சான்ஸே கிடையாது. நீங்கள் போகும்போது பேசிக்கிட்டே போவீங்க, இல்லை வீட்டில் போய் பேசுவீங்க. ஒருத்தர் கூட அதை செய்ய முடியாது. இதெல்லாம் சும்மா அவர் பேசுகிறதெல்லாம் ஓவரு. இந்த மாதிரிலாம் இன்றைக்கி யார் இருப்பா? யாரும் இல்லைன்னா பரவாயில்ல, 8 பேர் இருப்பான் பேழைக்குள்ளே எங்கேயாவது. ஏதாவது 8 பேர் இருப்பான். 120 கோடி பேர் இருந்த ஊரில் 8 பேர் அப்படி இருந்தான். எல்லாத்தையும் விட்டுட்டு பேழையை கட்டிக்கிட்டு பைத்தியக்காரன் மாதிரி உலகம் அழிய போதுன்னு சொல்லி அத்தனை பேரும் 100 வருஷம் அவனை பைத்தியக்காரன் இருப்பான். ஏண்டா இருக்கிற சொத்தெல்லாம் விற்று பேழையை கட்டிக்கிட்டு இருக்கிற? ஏண்டா பிள்ளைகளை படிக்க வைக்காம அவங்களையும் கூப்பிட்டு போய் பேழையை கட்டிக்கிட்டு இருக்கிற பைத்தியக்காரனே? ஏண்டா அவன் பிள்ளைகளை வேலைக்கு அனுப்புனா பொன்னாட்டி பிள்ளைகளை அவனாவது ஒழுங்கா இருப்பா, அவன் புண்ண மனைவிகளையும் சேர்த்துக்கிட்டு குடும்பத்தை நாசம் பண்ணி இப்படி பண்றியடா? அறிவு இருக்குதா? இவ்வளோ அவச்சொல்லையும் கேட்டுக்கிட்டு கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாய் இருக்கிறது, நமக்கோ அது தேவபலனாய் இருக்கிறது. இந்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம். நாங்கள் இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக பைத்தியங்களை போல இருக்கிறோம். ஒரு நாள் வரும், தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது யார் பைத்தியம், யார் தேவனுடைய உபதேசத்தை பின்பற்றுகிறவர்கள் என்பதை கர்த்தர் உங்களுக்கு தெரியப்படுத்துவார். இந்த உபதேசம் இப்பொழுது உங்களுக்கு பைத்தியமாய் தோன்றும், கடினமாய் தோன்றும். யார் நிற்பார்கள்? யார் நிலையில் நிற்க முடியும்? ஒருத்தர் கூட பண்ண முடியாது. சான்ஸே இல்லை. whatever excuses you can say, but one thing will be the fact. The day will come. The day will come. அன்னைக்கு தெரியும் உன்னால் நிற்க முடியுமா முடியாதான்னு. இன்னைக்கு எல்லாவற்றையும் விட்டு சிலுவை எடுத்துக்கிட்டு அவருக்கு பின்னாடி வந்தினா இன்னைக்கு நீ பைத்தியமா இருப்ப. ஆனா பரலோகத்துல நீ நுழையும் போது பிதாவுக்கு முன்பாக, சகல பரிசுத்தவான்களுக்கு முன்பாக, கோடான கோடி தூதர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை பார்த்து சொல்வாரு, உண்மையும் உத்தமம் உள்ளவனே அப்படின்னு சொல்வார். அதுக்கு தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார்.
நீங்க இந்த மஸ்கட்டுக்கு வந்தது, இந்த பூமிக்கு வந்தது, இந்த பூமியில படிச்சது, குடும்பத்தை சம்பாரிச்சது அத்தனையுமே நீங்கள் இந்த பூமியிலே உங்கள் பெயர் பிரஸ்தாபத்தை ஸ்தாபித்து சந்ததி சந்ததியாய் வாழ்வதற்கு அல்ல, உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஆவிக்குரிய ஓட்டத்தில் முடிவு பரியந்த ஓடி முடிப்பதற்கு, பரிசுத்த சந்ததியை பெற்றெடுப்பதற்கு, அவர் வருவளவும் தேவ பக்தி உள்ள சந்ததியை பூமியிலே உருவாக்குவதற்கு. நீங்க அந்த சந்ததியை தேவ பக்தி உள்ள சந்ததியா உருவாக்காம அறிவாளி சந்ததியா, பணக்கார சந்ததியா, ஞானம் உள்ள சந்ததியா, வசதி உள்ள சந்ததியா உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் உங்களுக்கு சொன்னது தேவ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்கு. நீங்க எந்த சந்ததியை உருவாக்குறோம்? கம்யூனியன் எடுக்கும் போது பயம் வரணும். ஆண்டவரே நான் இன்னும் சிகரெட் குடிக்கல சொல்லி நீ இன்னும் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆண்டவரே நான் சிலுவையை இன்னும் சுமக்காம இருக்கிறேன். ஆண்டவரே இன்னும் என் சிலுவையை நான் சுமக்காம இருக்கிறேன். ஆண்டவரே இன்னும் நான் விட வேண்டியதை விடாம இருக்கிறேன். ஆண்டவரே அபாத்திரமா இதுல கைய வைக்கிறேனே. ஆண்டவரே அபாத்திரமா கைய வச்சு பொருளாசக்காரனா, பணத்தாசக்காரனா, காட்டி கொடுக்கிறவனா ஒருத்தன் கைய வச்சான், அவன் நாண்டு கொண்டு செத்து போனான். ஏன்னா அந்த கம்யூனியன் அவனை கொன்னுச்சு. பைபிள் சொல்லுது கொல்லும். அநேகர் மரித்து இருக்கிறார்கள். கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமம் உள்ள சந்ததியா கைய வைக்கணும். உன்னை திருத்தணும். நீ எடுக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்ல, நீ இப்படி எடுக்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. ஆண்டவர் இப்படி சொல்றதுக்கு காரணம் நீ எடுக்க கூடாதுன்னு இல்ல, ஐயோ நீ எடுக்கணுங்கிற ஆசையில தான். ஆனா நீ ஒழுங்கா எடுக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். ஏன்னா நீ நித்திய ஜீவனுக்காக அழைக்கப்பட்டவன் அல்லவா, நீ மகா மேன்மை உள்ளவன் அல்லவா, அவருடைய சாயலை அடைவதற்காக முன்குறிக்கப்பட்டவன் அல்லவா, நீ பரலோகத்தில் குமாரனுடைய சாயலை அடைந்து தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார நீ அழைக்கப்பட்டவன் அல்லவா, நீ ஜெயம் கொள்ளுகிறவன் அல்லவா, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவன் அல்லவா, புது நாமத்தை தரித்து கொள்ளுகிறவன் அல்லவா. இந்த உலகத்தினுடைய அற்ப பணத்துக்காக, ஆஸ்திக்காக, அழிந்து போகிற இந்த சரீரத்துக்காக உன்னை ஏன் இந்த மகா மேன்மைகள் நீ இழந்து போக வேண்டும்? உனக்கு முன்பாக ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் உச்சிதமானவைகள், மகா மேன்மையானவைகள், இந்த உலகத்தால் கொடுக்க முடியாதவைகள், உன் கற்பனைக்கு எட்டாதவைகள். நீ என்ன நினைத்தாலும் அது உனக்கு கிடைக்காது. காரணம் அது இயேசுவின் ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்டது. அதை நீ நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா, அதை சுதந்திரிக்கணும்னா உன்னை சிலுவையில் அரைஞ்சால மட்டும்தான் முடியும், வேற எதாலையும் முடியாது. உன் இந்த உலகத்திலோட சுகவாழ்வு இல்லை சிலுவை, எதுன்னு நீங்க தீர்மானம் பண்ணுங்க. நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னோட ஜெபிக்க நீங்க விரும்பினா, கர்த்தர் இடைப்பட்டிருந்தா மட்டும், நான் இதை சுதந்திரிக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு இருந்தா மட்டும் என்னோட கொண்டு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. காரணங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி அப்படி ஜெபிக்க விரும்புகிறவங்க மட்டும் தயவு செய்து போலியாக, மாய்மாலமாக எல்லாருக்கும் முன்னாடி நான் ஜெபம் பண்ணுங்கிற எண்ணத்தோட இல்லைங்க வேணாம், வேஸ்ட். என்னையை ஏமாற்றி, உங்களை ஏமாற்றி, தேவனை ஏமாத்துறதா நினச்சிடாதீங்க. கர்த்தர் உங்கள் இருதயத்தை தான் பார்க்குறாரு. உண்மையிலேயே ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுத்துருக்குறீங்க, ஒரு சீக்ரெட் எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறீங்க. ஐ வாண்ட் டு ட்ராவல் இன் தட் லார்ட். நான் அதில் போகணும் ஆண்டவரே, நான் அதை கெயின் பண்ணணும் ஆண்டவரே. நான் எதுக்கு அழைக்கப்பட்டங்கிற நோக்கத்தை இன்னைக்கு எனக்கு தெரியப்படுத்தி இருக்கிறீங்கப்பா. நீ அதற்காகவே அழைக்கப்பட்டவன். நீ உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு ஏதேனுக்குள் கொண்டு வரப்பட்டு இப்பொழுது தோட்டத்துக்குள்ளே அழைத்து கொண்டு போகிற இடத்துக்கு கர்த்தர் வந்திருக்கிறாரு. நீ உன் சிலுவையை கையில மட்டும் எடுத்துட்டீனா, உன்னை மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்துட்டீனா, உன்னை ஆண்டவர் நிச்சயம் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போவார். எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைந்தது. எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைந்தது. ஜீவன் கிறிஸ்து வெளிப்படும் நாளில், ஜீவன் கிறிஸ்து வெளிப்படும் நாளில் மகிமையில் நான் வெளிப்படுவேனே, மகிமையில் நான் வெளிப்படுவேனே. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே. இயேசு கிறிஸ்து என் ஜீவன்,
சாவது ஆதாயமே, வாழ்வது நானல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார், வாழ்வது நானல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, உமக்கு முன்பாக கரங்களை உயர்த்தி தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்திருக்கிறவர்களை நீர் பார்த்திருக்கிறீர் தகப்பனே. நாங்கள் கரங்களை பார்க்கிறோம், நீர் கரங்களை அல்ல ஆண்டவரே, இருதயத்தை பார்க்கிறீர், இருதயத்தை பார்க்கிறீர். எந்த இருதயம் செவ்வையானதாக, அந்த இருதயம் உமக்கு ஏற்றதாக, என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன்னு நீங்க யாரை பார்க்கிறீங்களோ அவர்களுக்கு இதை வெளிப்படுத்துகிறீர், அவர்களை முன்குறித்திருக்கிறீர், அவர்களை அழைத்தும் இருக்கிறீர், அவர்களை உம்முடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்ற போகிறீர், அவர்களை உம்மோடு கூட வைத்துக் கொள்ள போகிறீர். ஆண்டவரே, இனி நாங்கள் அல்ல, கிறிஸ்து எங்களில் வாழணும் ஆண்டவரே. கிறிஸ்துவின் சாயல் எங்களுக்குள் வெளிப்படணும். எங்கள் மாம்சம் சிலுவையில் அறையப்படணும். கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, மூர்க்கம், கோபம், மாம்ச கிரியைகள் எல்லாம் நிர்மூலமாகணும் ஆண்டவரே. குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக நாங்கள் மாற வேண்டும் ஆண்டவரே. எங்க திருச்சபை அப்படி மாறணும் ஆண்டவரே. நீங்க வரும்போது நாங்க முழுவதும் அப்படி மாறி நிக்கணும் ஆண்டவரே. எங்களை பார்க்கிறவங்க உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. கிருபதாங்கப்பா, கிருபதாங்க, கிருபதாங்க. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் நல்ல நிலத்தில் விழப்பட்ட விதைகளாக 100% பலன் கொடுக்கட்டும். பிசாசானவன் எந்த விதத்திலும் பொறுக்கி போட்டு விடாதபடிக்கு, எந்த விதத்திலும் இது கற்பாறை நிலமாய் மாறி விடாதபடி, இந்த கடினமான உபதேசத்தில் யார் நிற்பார்கள் என்று கேட்டு விடாதபடி, ஆண்டவன் மாரே ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் கேட்கத்தக்கதாக நீர் ஒவ்வொருத்தையும் மாற்ற வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். மகிமையின் தேவன் வெளிப்பட்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.